ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாம் மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மெய்யாகவே ஆண்டவருக்குள்ளாய் நாம் ஒவ்வொருவரும் வளரும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கேட்டது போல ஆண்டவர் நம்மை வெறுமனே அழைக்கிறார். நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். எரேமியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவான பிறகு இல்லை, உருவாக்கும் முன்னே ஆண்டவர் நாம் அறிந்திருக்கிறார். அதனால் நாம் ஏதோ தற்செயலாய் ஆண்டவரை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்க. தகுதி இல்லாத என்னை உடைய கிருபையினாலே தகுதிப்படுத்தி கலப்பையின் மேலே கையை வைத்து வாழ வந்த நான் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை மத்தியிலும் நான் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை மாத்திரம் நான் முன்வைத்து, ஆண்டவரே, நான் திரும்பி பார்க்காத விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு நீங்கள் அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி நம் ஆண்டவரத்தில் வந்தோம்னா மெய்யாகவே அந்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நித்தியத்துக்கு நாம் பங்காளிகளாய் ஆகவே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் அந்த ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே செம்மையாய் வாழ்ந்து, பரிசுத்தனாய் வாழ்ந்து, நீதிமானாய் வாழ்ந்து, நீங்கள் கொடுக்குற புத்தியோடு கூட ஆண்டவரே நான் நித்தியத்தை அடையும்படி நீர் என்னை உலகத் தோற்றம் முன்னே என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாகும் முன்னமே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கீங்களே ஆண்டவரே, அதை நான் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கடுத்து அதிலே பாருங்கள், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டது என்று எரேமியாவுக்கு சொல்கிறார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலே அந்த எரேமியாவின் மூலமாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை பேசி தீர்க்கதரிசியாய் முத்தரித்த அந்த எரேமியாவை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஆண்டவர் முத்தரித்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த குறிப்பிட்ட கொஞ்ச கால வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் பரிசுத்தனாய் வாழணும், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வது உங்களுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வராத ஆண்டவரே, என்னுடைய எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி நம் இருதயங்களிலும் எண்ணங்களிலும் எப்பொழுதுமே ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆகையால் நான் என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ விரும்பினோம்னா தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருவாருங்க. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை அவருடைய வழிகளெல்லாம் நம்மை நடத்துவார். ஒரு வார்த்தை நாங்கள் நேற்றைய தினத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அங்கே நேற்று உபவாச ஜபத்தில் எப்படி நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே தாவீதுக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கனவுல, சாலமோனுக்கு ஆண்டவர் கனவிலே ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். அதற்கு சாலமோன் ஒன்று சொல்கிறாரு, ஆண்டவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாய் நடந்தபடியே. தகப்பனுடைய வழிகளை அறிந்த ஒரு மகன் சொல்கிறார், என் ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாகிய தாவீது உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாய் நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளிலே இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க ஒரு குமாரனை எனக்கு நீங்கள் என்னை தந்தீங்களே. என் கர்த்தாவே, என் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. இப்போ தாவீது பிறகு சாலமோனை ஆண்டவராக இதா ராஜாவாக்குறாரு. நானோவென்றால் அவர் கனவுல ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், என்னை நீங்கள் ராஜாவாக்கிட்டீங்க ஆண்டவரே, நானோவென்றால் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியே நிற்கிறேன்.
அடிமையாகிய நான் இருக்கிறேன். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் இப்படிலாம் நடந்தார், என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை நான் பார்த்து அதை நான் பின்பற்றி என்னுடைய தகப்பனுக்கு நீங்கள் செய்த உதவிகளை நீங்கள் எனக்கும் செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசித்து நான் இப்போ அந்த இடத்துல என்னை நீங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடியேன் அடிமை இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அருமையான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கனவிலே சாலமன் வைக்கிறார். அப்போ நிஜத்திலே அவர் அப்படி தான் இருக்கிறார். ஏன்னா அவர் கனவெல்லாம், ஆண்டவரே, நான் ராஜாவாக ஆயிட்டேனே, இந்த ஜனங்களை எப்படி விசாரிக்க முடியும், எனக்கு ஞானம் இல்லையே, எப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார். கனவுல ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்ன வேணுங்கிறாரு. ஏன்னா கனவுல அவனோட இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னோடனே ஆண்டவர்கிட்ட அவர் நேர்மையாக சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் இப்படி எனக்கு உதவி செய்யுங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படிங்கிறாரு. அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற வழிகளை நாம் கேட்டு, ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்தமான வழியை நடக்க விரும்புகிறேன், என்னை இந்த பரிசுத்த பாதையிலே நடக்க உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் மெய்யாகவே இந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கு அடுத்து அவங்க பதில் சொல்கிறாரு, நீ நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் சத்துருனுடைய பிராணனையும் கேளாமல் நீ இந்த காரியத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு கேட்ட அப்படின்னாலே உன் வார்த்தைகளின்படியே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே, நான் ஞானவானாய் இந்த பூமியிலே சத்துருவை எதிர்த்து போராட, எனக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வர காரியங்களை நான் ஆண்டவரே இயேசு நாமத்தினால் அகற்றி வாழ ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும். புருஷனாக இருக்கிற நான் என் குடும்பத்திலே என்னுடைய மனைவியை நான் ஆளுகை செய்து அன்பாய், அதிகாரத்தோட எல்லாம் அன்பாய் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானமுள்ள மனுஷனாக நான் வாழ்ந்து, ஏன்னா சாலமோன் தகப்பனாகிய தாவீதை அறிந்தது போல, இயேசு தன்னுடைய பிதாவை அறிந்தது போல, ஆண்டவரே, நான் உங்களை அறிந்து உமக்கு முன்பாய் நேர்மையும் உண்மையுமாய் நடந்து, ஆண்டவரே, நீங்கள் அவருக்கு செய்த கிருபையை நான் கண்டேனே, அதுபோல் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அவரை ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கீர்த்தி பெருகுது. 10ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம். இந்த காரியங்களை குறித்து நாங்கள் நேற்று நிறையா பேசணும். ஆண்டவர் கூட சாலமோன் நல்ல அருமையாக இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் இப்படி 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட திரும்ப 2வது முறை ஆண்டவர் அவருடைய கனவுல தரிசனமாகி அவர் ஆலயத்தை கட்டி முடிக்கிறாரு. காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு 2வது முறையும் ஆண்டவர் தரிசனமாகி அவனுடைய ஜெபத்தை கேட்டு, நான் நீ செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, நாங்கள் கட்டியிருக்கிற இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் தங்குங்க அப்படிங்கிறாரு. தங்குறாரு. நீ சொன்னபடியே நான் தங்கி தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கிறேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கேயே இருக்கும். 2வது அவனுடைய கனவுல தரிசனமாக்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு 4ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்திலே மன உத்தவமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. ஆண்டவர் திரும்பவும் சாலமோனுக்கு சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்கிறதுபடி உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடப்பாயானால் இப்படி உன்னுடைய சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே நாம் சாலமோனை பார்க்க வேண்டாம், தாவீதை பார்க்க வேண்டாம். நாங்கள் கேட்டது போல் சாலமோனிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஆண்டவரே, இந்த பூமியிலே வந்து என்னையும் உங்களையும் உங்களோட நாமத்திற்கென்று ஆண்டவரை வேறு பிரித்து எங்களை வாழ செய்தீங்களே, நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1 தெசலோனிக்கர் புத்தகம்
நாலாம் அதிகாரம் பக்கம் 281, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் வேண்டுமென்று நீங்கள் ஆண்டவருடைய ஆவியினாலே கேட்டு உணர்ந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற சகோதரரை கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராக இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராக இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பரிசுத்தமே நமக்கு முக்கியமாக இருக்கணுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையெல்லாம் நான் பரிசுத்தத்தை நாட உதவி செய்யுங்க. பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தாங்க ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக அவ்வளவு நமக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. 7ஆம் வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையிலே பரிசுத்த குறைவு இருக்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வது உண்மைதான் ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையை நான் பரிசுத்தப்படுத்தி வாழ எனக்கு உங்களுடைய கிருபையை அருள் செய்யுங்க. உங்களுடைய ஆண்டவரே இரக்கத்தை எனக்கு அருள் செய்யுங்க. உங்களுடைய தயவை எனக்கு அருள் செய்யுங்க. நான் ஏதோ என்னுடைய இருதயத்தின் நினைவு யோசனைப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நினைவு என்ன, உம்முடைய யோசனை என்ன, உம்முடைய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஆண்டவரை பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை நமக்கு பொழிந்தருள்வார். நாம் நேரத்தை நாங்கள் தியானித்தது போல் நாம் ஆண்டவருடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாருங்க. அதை பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்க. பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசியாக அப்படி 12ஆம் வசனம் 5:12, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தானோ என்று சாட்சியிடும்படிக்கு. உங்களுக்கு புத்தி சொல்லுது ஒரு கிருபை, ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய இரக்கம் நம்மை புத்தி சொல்லி நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், உங்களுடைய எல்லை எங்கும் பரிசுத்தமும் உண்டாயிருக்க வேண்டும், பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நீ வாழ விரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அந்த நிலை கொண்டு அவருடைய கிருபை அது மெய்யான கிருபை தானோ என்று சாட்சியிடும்படிக்கு. ஆண்டவரே, நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் மெய்யாக தான் எனக்கு கிருபை கொடுத்துறீங்களா? அந்த கிருபை மெய்யாகவே அது எனக்கு உங்களுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கா? இதை நாம தான் கேட்டு பார்க்கணும். பிறர் நம்மை சாட்சியிட முடியாது. அப்படி பிறர் சாட்சிட்டாலும் அதில் தவறு இருந்தாலும் அதை குறித்து நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த கிருபையிலே நான் வாழ எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே. அந்த கிருபை ஒரு மனுஷனை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யாது. ஆண்டவரே, இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இந்த கிருபையினாலே நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை நாம் ஆழமாய் பற்றி கொண்டோம்னா போதுங்க. ஆண்டவராக இயேசு நமக்கு கிருபையும் சத்தியமாக இந்த பூமிக்கு வந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. இப்படி ஆண்டவருடைய கிருபையை பெற்ற என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நான் கிருபை பெற்றேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிரூபித்து வாழ உதவி செய்யுங்க. ஒரு கிருபை ஒரு மனுஷனுக்கு கிருபை உள்ளாய் ஒரு மனுஷன் தான் அவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நான் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. வியாதியோ பலவீனமோ துன்பமோ பசியோ பவுல் சொல்கிறது போல் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. பவுலுக்கும் அந்த முள்ளு கொடுக்கப்பட்டப்போ அவர் ஜெபிக்கிறாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டும் ஆண்டவருக்கு அவருக்கு பதில் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னவனே. அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வியாதிக்கு பவுல் ஜெபிக்கல. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது, இந்த சூழ்நிலைகள் என்னை ஒன்றும் மேற்கொள்ளாது, நீர் உங்களுடைய கிருபையினாலே என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. நான் கிருபையின் மேல் கிருபையை பெற்று அந்த இயேசுவை போல நான் பரிசுத்தமாய் வாழ அந்த பூமிக்கு என்னை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஏற்கனவே என்னோடய வாழ்க்கையில் பரிசுத்தங்கிறது ரொம்ப தூரம் ஆண்டவரே. மாய்மாலக்காரனாய், கபடு பேசுகிறவனாய், தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்தவனாய், பிறரை அவமதித்தவனாய் வாழ்ந்த என்னை ஆண்டவரே உங்களுடைய கிருபையை சந்தித்ததே. இனி வருகிற நாட்களிலே நான் உயிரோடு வாழ்கிற கொஞ்சம் வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க, மன நேர்மையாக இருக்க உதவி செய்யுங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் ஆண்டவரே உம்மை போல வாழ உதவி செய்யுங்க.
பிசாசுக்கு சவால் விடுகிற குடும்பமாய் நாங்களும் மாற வேண்டும் ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை நோக்கி நம்முடைய நடை இருந்ததுன்னா போதுங்க. ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற நமக்கு அவருடைய வல்லமையை பலமாய் அருள் செய்வார். லூக்கா 1ஆம் அதிகாரம் நம்ம நேற்று கேட்ட செய்தி தான் அதெல்லாம். அங்கே இயேசுவை பிறப்பிக்க ஆண்டவர் சகோதரியை தேடுறாங்க. அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாசரேத் என்னும் ஊரிலே 1:26 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு. ஆண்டவர் தாவீது அன்னைக்கு விடலை, இன்னைக்கு விடுறீங்க. புதிய ஏற்பாட்டிலும் தாவீதோட நேர்மையும் மன உண்மையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்கிறார், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷன் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரியை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி அந்த கன்னிகையின் இடத்திலே ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அந்த தூதன் போய், மரியாள் சகோதரி பேர், அவள் அந்த மரியாள் வீட்டில் போய் தேவதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த மரியாள் யோசேப்பு அந்த சகோதரிகிட்ட போய், தேவதூதன் போய் கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை, இந்த தூதனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். என்ன நடக்க போது, என்ன சொல்ல போறாரு தூதன்லாம் அவருக்கு தெரியாது. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னோட இந்த சகோதரி, என்ன சொல்கிறீங்களே ஆண்டவரே, தூதர்களே அப்படி சொல்லி மனசுக்குள்ள, ஆண்டவரே என்ன நீங்கள் கிருபை பெற்றவர்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அடுத்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவளை கண்டு அவன் இருதய வார்த்தையினாலே கலங்கி தன்னை வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றது, நீ பயப்படாத, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். திரும்பவும் 2வது முறை சொல்றாரு. என்ன விஷயம்னு அங்கே அந்த அம்மாவுக்கு தெரியல. கிருபை பெற்றாய்ங்கிறார் 2வது முறையும். இது நான் என்னுடைய தியானத்தில் எப்படி திரும்பவும் 2வது முறை சொல்லும் போது கிருபை பெற்றான்னு சொல்லிட்டு தான் 3வது 31ஆம் வசனத்தில் அவர் காரியங்கள் சொல்ல வர்றாரு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நிச்சயிக்கப்பட்டு திருமணமாக போது ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டால் எப்படி நியமிக்கப்பட்டிருந்தால் 27 நியமிக்கப்பட்டிருந்தால் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட சகோதரி, அந்த சகோதரிகிட்ட போய் ஆண்டவருடைய தூதன் பேசுகிறாரு, நீ கிருபை பெற்ற மனுஷி, ஆண்டவர் உன்னிடத்திலே பிறக்க போகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த அம்மா அந்த காரியங்களுக்கு பிறகு எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரே, இப்போ எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனைவி கர்ப்பமாக இருந்தால் நான் ஏற்றுப்பேனா, இல்லது என்னுடைய மனைவி தான் அதை ஏற்றுப்பாங்களா, இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா, எப்படி ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லி எந்த கேள்வியும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் இன்னாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கேன், நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தங்களுடைய நீதியின்படி வாழ தான் எல்லாரும் விரும்புவோம். ஆனால் இந்த மரியாள் சகோதரி கிருபை பெற்றவன்னு சொன்ன உடனே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அருமையாய். மரியாள் தேவதூதனை நோக்கி 34ஆம் வசனம், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே, நான் என்ன திருமணமே ஆகலையே, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, தேவ தூதர்களே, இது எப்படி ஆகும் அப்படி அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க. தேவதூதன் சகோதரிக்கு பதிலாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். விஷயத்தை இப்போ தான் சொல்கிறாரு. நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பிறப்ப, அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே உனக்கு உண்டாகும். அவர் தான் இயேசு, அவர் தான் தேவன். அந்த இயேசுவை சுமக்க நீ தயாரா, இப்படி கேட்கறது போல இருக்கு. உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, அருமையான வார்த்தை. அதற்கு மரியாள் 38ஆம் வசனம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக்கடவுது என்றான். நான் இந்த வசனத்தை படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவரே, இப்படி காரியங்கள் முன்னாடி நடக்கும்போது எவ்வளவு இந்த அருமையாய் அந்தம்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது. ஆண்டவரே, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் உண்மை மறைக்காதது போல இயேசு இந்த பூமியிலே இப்படி தாங்க நமக்கு காரியங்கள் செய்தார். கிருபாதர பலியாய் என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மரித்தார். அவர் மூலமாய் நான் கிருபை மேல் கிருபையை பெற்றிருக்கிறேன்னா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஒன்றே நோக்கமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகளும் எண்ணங்களும் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் மாறுதட்டிக்க விரும்பலைங்க. ஆண்டவரே, வரும் நாட்களிலே நான் அப்படி இருக்க உதவி செய்யுங்க.
சிலுவை சுமந்து என் பின்னே வர விரும்புகிறாயா அப்படின்னு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் விரும்பி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விரும்புகிற ஆண்டவரே, என்னை நம்முடைய ஆவியினால நிரப்புங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் இருதயத்தை கூக்குரலாய் கேட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையும் செய்யும் நம்மளை உண்டாக்கி அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, பரிசுத்தமே என்னுடைய வாழ்க்கையெங்கும் அது இருக்கணும் ஆண்டவரே. என் இருதயம் பரிசுத்தம், என் எண்ணங்கள் பரிசுத்தம், என்னுடைய சிந்தை பேச்சு ஆண்டவரே, என் நடக்க எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தனாக இருக்கணுமே. இப்படி அந்த அம்மா சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் நாமளும் அப்படி சொல்ல பழகணுங்க. ஆண்டவரே, நாங்களும் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே இப்படி காரியங்களை செய்து எங்களை மண்டையில் திருப்பி கொள்ள ஆண்டவரே, நீ சிலுவையிலே செய்த அந்த மகா பெரிய கிருபாதர பலியை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஆவியினாலே நிரப்புங்க. அந்த அம்மா சொன்னோடனே அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. இப்படி ஆண்டவரே, என்னிடத்தில் பிறக்கணும் ஆண்டவரே, இயேசு என்னிடத்திலே பிறக்கணும், இயேசு என் இருதயத்திலே தங்கி தாபரிக்கணும், இயேசு இல்லாமல் என்னோடய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய இயலாது ஆண்டவரே, என்னுடைய எல்லைக்கும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாகவே நம்மளோட வாழ்க்கையிலே தேவன் இடைபடுவாருங்க. இப்போ நாம் திரும்ப அங்கே போவோம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். புத்தகம் 10ஆம் அதிகாரம். சாலமோனுடைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னபடியே அவனுக்கு முன்னாலேயும் யாரும் இல்லை, அவனுக்கு பின்னாலேயும் யாரும் கிடையாதுங்க. ஆண்டவர் அவனுக்கு அபரிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு காரியங்களை செய்கிறாங்க. அந்த சாலமோனை சோதிக்க ஒரு ராஜஸ்திரி, சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளான அவளை சோதிக்கிறதுக்காக 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களோடும் மிகுதியான பொண்ணையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை பார்க்க வர்றாங்க. வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க பாரு, சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவள் கட்டின அரண்மனையும் 4ஆம் வசனத்திலிருந்து அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது ஆச்சரியத்தாலே பிரமை கொண்டு, அந்த அம்மா ராஜஸ்திரி ஆச்சரியப்பட்டது மாத்திரம் இல்லை, பிரமை கொண்டு போச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது? எவ்வளவு ஒழுங்கும் குரவுமாய் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. பந்தி சாப்பாடு, பந்தியின் போஜன பதார்த்தம் அழகாக வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஊழியக்காரன் வீடு வரிசையாக அழகாய் கட்டிச்சிருக்காரு சாலமோன். காரியங்கள் ஒவ்வொன்றையும் செம்மையாய் செய்து இந்த அம்மா பார்க்கும்போது, ஏன்னா இந்த அம்மா உலகம் எங்கும் சுற்றி காரியங்களை பார்த்தம்மா இங்கே வந்து விசேஷமாக சாலமோனை பார்க்க வந்து கேட்குறாங்க. வந்துட்டு எல்லா காரியங்களையும் பார்த்த பிறகு அவங்களுக்கு பிரமை கொண்டு போச்சு. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேள்விப்பட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. ஏதோ இட்டுக்கட்டி சொல்கிறாங்க, இட்டுக்கட்டி சாலமோனை குறித்து பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர் நினச்சிருக்கலாம். அந்த அம்மா அங்கே இருக்கும்போது தூரதேசத்தில் அதை நம்பலை. ஆனால் நேரடியாய் வந்து பார்த்த பிறகு சொல்கிற வார்த்தைகள் நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் இங்கே வந்து பார்க்குறேனே, இதில் எனக்கு பாதி கூட எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்னா கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க சாலமோனை குறித்து. ஆனால் இங்கே வந்து நம்ம நேராக பார்க்கும்போது பெரிய காரியங்களை பார்க்குறாங்க. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிருக்கலாங்க. 8ஆம் வசனத்தில் அவங்க சொல்லுகிற கருத்தை பாருங்க, அருமையான வார்த்தைகள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களுங்க. சாலமோனில் பெரியவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் கிருபையாகவும் சத்தியமாகவும் இந்த பூமியிலே வந்து பாவத்திலே மரித்திருந்த என்னை ஆண்டவரே சபையில் உட்கார செய்திருக்கிறீரே, நான் பாக்கியவான் ஆண்டவரே. எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். எப்பொழுதுமே நாம் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கிறோம், நாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் பூரிப்படையணுங்க. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அந்த அம்மா அருமையாக சொல்கிறாங்க, உம்மேல் பிரியம் கொண்ட இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க
உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால். எப்போ சொல்கிறாங்க? ஆதியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தாருங்க, சிநேகித்தார். ஆண்டவர் உங்களையும் எங்களையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை நேசித்தது போல என்னை நேசிக்கிறார். ஆண்டவரே, நான் இயேசுவை போல வாழ விரும்புகிறேன். எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நான் முன்வைத்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்போ இந்த அம்மா இந்த குழந்தை திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆகிட்டாங்க. எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தை. சத்தமாக மைக்கில் நான் பேசிட்டு போயிடலாம் ஆண்டவரே. அது என்னோடய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தும் போது நான் அதை எப்படி ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே? கடந்த காலங்களில் நான் அப்படி ஏற்றுக்காட்டி பரவாயில்ல ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலே பொய்யாய் குற்றச்சாட்டப்படும் போது, அவமதிக்கும் போது, நீ தான் இந்த தவறை செஞ்சு சொல்லி உன்னை ஆண்டவரே காரியங்கள் சொல்லும்போது மனத்தாழ்மையாக இயேசுவை நோக்கிப்பார், ஆண்டவருடைய பிள்ளைகளை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, தெரியாமல் சொல்கிறார்கள், தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். எந்த கசப்பும் வேண்டாம், பரவாயில்ல, தெரியல அவங்களுக்கு ஏதோ கண் கண்டபடி நியாயம் இருக்கிறாங்க, காது காட்டபடி ஒன்று சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, நீர் அப்படி அல்ல, என்னை நீர் உடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தத்தை நேசிக்க வந்த மனுஷன், கடந்த காலங்களே பாவங்களில் உழன்று மனசும் மாம்சமும் விரும்படி வாழ்ந்து இருந்த என்னை ஆண்டவரே நீ பரிசுத்த மனுஷனாய் என்னை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வாழ சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவர் இப்படி தாங்க நம்ம அழைச்சிருக்கிறாரு. பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்ட நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, பூர்ணரும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி நம்மை பரிசுத்தவான்களாகபடி அழைத்திருக்கிறார். ரோமர் 1:1 இருக்கு. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நான் ஆண்டவரே நான் பரிசுத்தத்தை நாட வேண்டுமே, நீதியை நாட வேண்டுமே, உண்மையை நாட வேண்டுமே சொல்லிட்டு அருமையாக சொல்கிறாங்க. கர்த்தர் உன்னுடைய சாலமோனே, நீ உங்கள் அப்பாவை பார்த்தா காரியங்களை பார்த்தா அதுக்கெல்லாம் ஆண்டவர் காரியங்கள் சொல்லிட்டாரு. சாலமோனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீயும் ஒன்றும் பெருசு கிடையாது, நீ ஆலயத்தை கட்டினா சரிதான், அது ஆண்டவரே எடுத்த தீர்மானம். தாவீது ரத்தம் சிந்தின மனுஷன் சொல்லி ஆண்டவர் உடைய மகனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் மற்ற காரியங்கள் செய்யலை. ஆனால் அவர் ஜனங்களை விசாரிக்க கேட்ட அந்த ஞானத்தின்படியே அநேக காரியங்களை ஆண்டோடைய நாமத்திற்கும் செய்தாருங்க. அதில் சொல்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியினார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை ஆதியிலிருந்து சிநேகித்து ஆண்டவர் விசுவாசமாக வாழ சொல்லி அங்கே எகிப்திலிருந்து இரும்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்தது போல ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பாவியும் துரோகியுமான என்னையும் தெரிந்தெடுத்தீங்களே ஆண்டவரே. அக்கிரமக்காரனாய் வாழ்ந்த என்னை, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு தூரமாக இருந்த என்னை ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்துட்டீங்களா ஆண்டவரே. கொஞ்சம் வாழ்க்கை ஆண்டவரே, மீதியான கொஞ்சம் வாழ்க்கை நான் மன நேர்மையாக வாழ உதவி செய்யுங்க. என்னுடைய பலத்தினாலே அது வாழ முடியாது ஆண்டவரே. என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது என்று வார்த்தை இருக்கு ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையிலே பரிசுத்தம் குறையுது ஆண்டவரே. எண்ணங்கள் தவறாக இருக்க ஆண்டவரே, சிந்தைகள் தப்பாக இருக்க ஆண்டவரே. என்னிடத்துல உண்மைக்கு குறைவு ஏற்படுது ஆண்டவரே, நீதிக்கு குறைவு ஏற்படுது ஆண்டவரே. என்னை மாற்றிவிடும் சொல்லி நாம் ஆண்டவரை இப்படிலாம் உயர்ந்து வச்சு பார்க்க ஆரம்பித்தோம்னா ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் கொண்டு நம்மை ஆதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தது போல நம்மை சந்திப்பாருங்க. இயேசுவை நேசித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலையும் நேசிக்கிறார். இயேசுவை நடத்துறது போல ஆண்டவரே நீ என்னை நடத்துங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அப்படி தான் நம்மை நடத்துவார். நான் இயேசுவின் சாயலுக்கும் சுபாவத்திற்கும் பங்காளிகளாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு அப்படி தான் நம்மை ஆண்டவர் நடத்துவார். இயேசுவை நடத்துறது போல என்னை நடத்துங்கன்னா ஆண்டவர் அப்படி நடத்தும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே நீர் இயேசுவுக்கு செய்தது போல எனக்கு செஞ்சாலும் நான் இயேசுவை போல மாற நீங்கள் அனுமதிக்கிறீங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீ பரிசுத்த ஆவியை தந்து உங்களுடைய கிருபையை தந்து என்னை வாழ செய்த ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னை அல்லல் தட்டல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஞானத்தையும் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா வழிகளையும் நமக்கு போதிப்பாருங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர், சாலமோனில் பெரியவராக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு நமக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கான ஞானம் புத்தி எல்லாவற்றையும் அருள் செய்வது கூடாத காரியமா? ஆண்டவரே நான் அதை கேட்க உதவி செய்யுங்க. அதுக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஆனால் சாலமோன் அநேக காரியங்களை செய்து ஒரு இடத்துல அவரை குறித்து எழுதியிருக்கு. அவர் 1000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான்னு சொல்லி வரும். நாலாம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. அவன் அநேக காரியங்களை சகல 29ஆம் வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தியும் கொடுத்தார். அவர் அப்படியே அதை அவிச்சு கொள்ளிங்க. அநேக காரியங்களை ஆண்டவருடைய நாமத்திற்கு செய்து 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுக்கள் 1005. ஆனால் நம்முடைய பழைய ஏற்பாடு புத்தகத்தில் சும்மா 914 15 நீதிமொழிகள் தான் இருக்குது. 915 14 தான் இருக்குது. ஆனால் இவர் இங்கே சொல்கிறது கிட்டத்தட்ட 3000 நீதிமொழிகளை எழுதினார், 1000 பாட்டுகள். இதெல்லாம் மறக்கப்பட்டு மறைவான ஒரு பொக்கிஷத்தில் அதெல்லாம் போயிருக்கு. அதனால் நமக்கு கிடைச்சிருக்க இந்த காலங்களில் ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்க ஞானத்தின்படியும் எனக்கு கொடுத்துருக்கிற புத்தியின்படியும் என்னுடைய சொந்த குடும்பத்தை நான் நன்றாய் நடத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய ஒழுங்கையும் என்னுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதலையும் நான் கடன் வாங்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்கிற அந்த உதவியையும் இந்த உலகத்தார் காணும்படியாய் அது செம்மையும் நேர்மையும் அருமையாமல் இருக்க வேண்டுமே. பிறர் என்னை பார்த்து பிரமை கொள்ள வேண்டுமே. எப்படி குறைவிலும் இல்லாமையிலும் சோர்விலும் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாது. இவர் பட்டு அப்படி சபன்னு போகிறாரு. ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். என் ஆண்டவர் என்னை சந்திப்பார். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எப்படி 6 நாள் நீங்கள் போய் மன்னாவை பொறுப்புங்க, 7ஆம் நாளைக்கு ஆண்டவர் ரெட்டத்தனையாக கொடுத்தது போல ஆண்டவரே இன்றைய வருமானத்தை நீங்கள் பார்த்துப்பீங்க ஆண்டவரே, இன்றைய தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க ஆண்டவரே. நான் விசுவாசமாய் சபைக்கு வந்து என்னுடைய எல்லையெங்கும் நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஆண்டவருடைய ஞானம் உதவி செய்யுமே. இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குங்க. இப்படி நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புவித்து வாழும்போது நாம் குறை சொல்ல மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். ஆண்டவரே இந்த கிருபை போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரே தொடர்ந்து அண்டிக் கொண்டு வாழலாம். இதை தொடர்ந்து பேதுரு தான் அந்த நேரடியாய் ஆண்டவரை கண்ட மனுஷன், ஆண்டவர்கள் கூட சம்பாஷித்த மனுஷன். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு இப்படி எழுதுகிறார். அவர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 16 படிக்கிறான். தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. அருமையாக சொல்கிறாரு. நான் மகத்துவத்தை நாங்கள் கட்டுக்கதையாக சொல்லலை, பேசலை. ஆண்டவரை நாங்கள் கண்ணார கண்டவர்களாகவே, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அவர் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பருவத்திலே இருக்கையில், ஆண்டவர் கூட பேதுரும் யோவானும் அங்கே இருக்கையில், பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நேர்மையான மனுஷங்க பேதுரு. நாங்கள் ஆண்டவர் கூட இருந்தோம், ஏதோ கட்டுக்கதையை உங்களுக்கு சொல்ல வரோன்னு சொல்லி சந்தேகிக்கப்படாதீங்க. ஆண்டவர் கூட நாங்கள் இருக்கும்போது அந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டாகியதான் நாங்கள் கேட்டோம். உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்திருப்பது அதிக நலமாயிருக்குமே. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் எல்லை எங்கும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் மனதின் 13 நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளலாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நீங்கள் பூரண நம்பிக்கையுள்ளராக இருங்கள். முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முன்னே நான் பரிசுத்தத்துக்கு நான் பங்காளி அல்ல, பரிசுத்தனா எனக்கு என்னன்னே தெரியாது. ஆண்டவராக இயேசு என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பி இது பாவம் இது நீதி அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தின பிறகு தான் நான் இது பரிசுத்தம்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இப்போ நான் அப்படி பழையபடியே நான் வாழாமல் உங்கள் அறியாமையினாலே முன்னே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நேர்மையுள்ள மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரோடு கூட பழகின மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கையிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவர் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராக இருந்து எழுதியிருக்கிறதே.
ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிதாவை கனப்படுத்தி தனக்கு வருகிற நிந்தையிலும் அவமானங்களிலும் ஏச்சு பேச்சுகளிலும் ஆண்டவரே நம்பி, ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் இது நடக்கலாம், ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் என்னோடய வாழ்க்கையில் ஒன்று நடக்கலாம், ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க கிருபையை தாங்க, என்னை பரிசுத்த ஆவியினாலே நெருப்பிடுங்க ஆண்டவரே, பாவமறியாத நீர் எனக்காக பாவமானீரே. அதுக்கு அடுத்து தான் எழுதுறாரு 2ஆம் அதிகாரம் கடைசியில், நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு ஊழியர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை ஆண்டவராக இயேசு முன்வைத்து போயிருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதுக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நான் என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய மனைவியோ எதிராளியோ நான் பயமுறுத்துறாளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ள உண்மை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்க. 24ஆம் வசனம், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, இந்த கிருபையின் வாழ்க்கையை நான் அலசடிப்படக்கூடாது. ஆண்டவரே, நீர் என் மேல் இரக்கமாக இருக்கிறத நான் அல்ல தட்டக்கூடாது. ஆண்டவரே, நான் கிருபையின் மேல் கிருபைப்பட்ட மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் அருமையாக நடத்துகிற எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனரமியமாய் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும்பொழுது நம்ம முன்னாடி படித்தோம்லாம் பேதுருவின் புஸ்தகத்தில் கடைசி 5ஆம் அதிகாரம், இப்போ நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தானோ என்று சாட்சியிடும்படிக்கு, ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துகிற வழிகளிலே ஆண்டவரே நான் மனத்தாழ்மையாக நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு பாவம் எது நீதி எது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் போது நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றிவிடும், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என்று நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே நான் மாற ஆசைப்படுற ஆண்டவரே என்னை மாற்றிவிடும், இந்த வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை மாற்ற அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது ஆண்டவராக இயேசுக்கு லேசான காரியம். ஆனால் நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானங்கள் தான் ஆண்டவரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகுது. நேற்றைய தினத்தில் நானும் ஒரு மனுஷனை குறித்து தியானித்தோம். சகேயு, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், அந்த சம்பவத்தை நான் கடந்த நாளில் படித்து, இப்படி ஒரு மனுஷன் அந்த சகேயு வட்டிக்கு அநியாயமாய் பணம் வசூல் பண்ணுற மனுஷன், அவன் எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பாய் குள்ளனான மனுஷன், அவன் ஆண்டவரை அறியாத மனுஷன், அவன் ஒரு அவிசுவாசி. ஆனால் இயேசுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டு இயேசு எப்படி இருப்பாரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய இதயத்திலே விரும்புகிறார். அவனுடைய விருப்பத்தை பாருங்கள், எப்படி அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டோடோ என்று அவரை பார்க்க அந்த சகேயு வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவருக்கு போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறினான். எல்லாமே சகேயு செய்த முதல் படிங்க. முதல்ல நாம் ஆண்டவராக இயேசுவை பார்க்க விரும்புகிறோமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்துக்கு நான் பங்காளி ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு போதிக்கிற அந்த அம்மா சேபாவின் ராஜேஸ்வரி சொன்னது போல நான் பாக்கியவான், ஆனால் நான் அபாத்திரமாய் போயிடக்கூடாது. ஆண்டவரே, பாக்கியவானுக்கு நான் எதிராளியாக நான் வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, துன்மார்க்கனாய் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் இயேசுவை பார்க்கணுமே. முதல்ல என்ன செய்யணும்னு வகை தேடணுங்க. ரெண்டாவது, ஒரு மனுஷன் செய்கிறது, அவன் குள்ளன், எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க, எல்லாருக்கும் இடுப்பு வைக்கிறது தான் அவர் இருக்கிறாரு. எப்படி தான் எட்டி பார்த்தாலும் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு எல்லாருக்குள்ளேயும் சராசரி உயரமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுடைய வழிகளை அறிய வேண்டும் சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி ஓடுகிறான். முன்னாடி ஓடும்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வருது. பெரிய ஒரு காட்டு அத்திமரத்தை பார்த்து காட்டு அத்திமரத்தில் ஏறி ஆண்டவரை பார்த்துடலாமே, அடுத்த தீர்மானம் எடுக்கிறாருங்க. உடனே ஓடி போய் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறினான். ரெண்டாவது அவர் செய்கிற வேலை. மூணாவது, அவன் குள்ளன் சொல்லி அவன் தன்னை குறித்து சிறுமைப்பட்டு யோசிக்கவே இல்லை. மூணாவது, ஆண்டவரை அவனை எப்படி சந்திச்சே ஆகணும், பேசி ஆகணும், ஆண்டவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. இப்படி இந்த 3 தீர்மானத்தையும் எடுத்து அவர் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கிறார். அவருடைய வேலை அதுதான். தன்னுடைய பலவீனத்தையோ தன்னுடைய சோர்வையோ
எதையுமே யோசிக்கல. தான் வரி வசூல் பண்ணி நான் இப்படி குறுக்கு வழியில் சம்பாரித்த மனுஷன் சொல்லி தண்ணியை அவர் ஏமாத்திக்கல. எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் இயேசுவை குறித்து பேசுகிறாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும்னு சொல்லி ஓடி அவருடைய காரியங்களை செய்கிறாரு. இயேசு அந்த இடத்துல வந்தபோது, இயேசு அந்த இடத்துல கரெக்டாக அந்த மரத்தை கீழே கிராஸ் பண்ணி நடந்து போகிறாங்க. அவங்க பாட்டு போயிருக்கலாம். சகைவை சந்திக்க வந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த மரத்துக்கிட்ட வந்தபோது இயேசு அண்ணாந்து நிமிர்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எப்படி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. உங்களுடைய உள் விருப்பம், உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களும், நாம் பிறரை ஏமாற்றிடலாம், மனைவியை புருஷனை ஏமாற்றிடலாம், புருஷனை மனைவி, பிள்ளைகளை தகப்பனை பிள்ளைகளை காரியங்களை மாற்றி செஞ்சிடலாம். ஆண்டவரை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய உள் விருப்பங்களையும் செய்கைகளையும் சிந்தங்களையும் அறிந்த ஆண்டவர் நாம் அப்படி நேர்மையாக இருக்க விரும்பணும். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய உள்ளான விருப்பத்தை அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னுடைய செய்திகள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய கையின் சுத்தம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நேர்மையாக நாம் நடக்கும் பொழுது நம்மை முத்திரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய நோக்கங்களை பார்த்தாரு. ஆண்டவர் அவனை சந்திக்க போகிறாரு. அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சான். சந்தோஷப்பட்டு கீழே இறங்கிறாரு. அடுத்து ஆண்டவர் அதுக்கடுத்தபடியாக, சகைவே நான் வீட்டில் தங்க போகிறேங்கிறாரு. அருமையான ஒரு வார்த்தைகள். ஆண்டவரே, மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்பமாய் நீங்கள் வந்து தங்கினது போல, ஆண்டவரே, இந்த பாவியாக என்னுடைய இருதயத்திலே இயேசுவே நீங்கள் தங்க முடியுமா? ஆண்டவர் தங்குவாருங்க. நீங்களும் நானும் இணங்கி ஆண்டவரை சந்திக்க புறப்பட்டு போனால் போதும். சகைவை போல ஆண்டவரை நாம் எல்லா சூழ்நிலையும் பார்த்திட வேண்டுமே, இயேசுவை நான் சந்திக்க வேண்டுமே, அதிகாலையில் எழுந்து நண்பனாய் நான் ஆண்டவரத்தில் பேச வேண்டுமே. அருமையான பாடல். நண்பனாய் மாற வேண்டும், சிநேகிதனாய் நான் ஆண்டவருடைய பேச வேண்டும், ஒரு ஜாமம் முழுக்க ஆண்டவரோட கூட நான் இடைபட வேண்டுமே. நல்ல அருமையான பாடல் வரிகள். இப்படி நாம் ஆண்டவர் கூட உலாவும் போது, உரையாடும் போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற தேவனாக இருக்கிறாருங்க. இங்கே சொல்கிறாரு, சகைவே உன் வீட்டிலே தங்க வேண்டுங்கிறாரு. சரி வாங்க ஆண்டவரே போவோம். சரியா போச்சு. ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேறு யார்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் போகிறாரு. யார் என்ன செய்ய முடியும்? யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது, தடுத்துருக்க முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிற சகைவு ஒரு முடிவு செய்கிறாருங்க. சகைவு நின்று அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடய அழைச்சிக்கிட்டு அவன் அந்த மிகுந்த சந்தோஷத்தில் அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நம்மளை போல ஆவியோடு கூட இருந்தோம்னா நமக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் சகைவுக்கு ஒன்று புரிஞ்சுது. நம்ம கூப்பிட்டு போகிறது யார்? ஆண்டவரை கூப்பிட்டுட்டு போகிறோம். ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார், ஆண்டவர் இருதயத்தில் தங்க போகிறார். இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் தானே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் என்ன தீர்மானம் எடுத்தாருங்கிறத அடுத்து எல்லாரும் அவரை முறுமுறுக்காங்க. ஆனால் சகைவு நின்று, ஏன்னா அந்த முறுமுறுத்தது, குறை சொன்னது, அவங்க கேள்வி பண்ணது, பாவி, அக்கிரமக்காரன், துரோகி, நேற்று வரைக்கும் இந்த இடத்துல வந்து இருந்த சாப்பாட்டுக்கு இருந்த பணத்தை வரி வசூல்னு வாங்கிட்டு போனானே, ஆண்டவர் இவங்க கூட போகிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் சகைவு காதில் விழலிங்க. சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அருமையான ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நான் குறுக்கு வழியில் சம்பாதிச்ச எல்லாவற்றையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஆண்டவரே, நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், வாங்கியிருக்கிறாரு, அதனால் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறாருங்க. ஆண்டவர் அதுக்கு அடுத்து அவனை நோக்கி உடனே, அதுக்கடுத்து 9ஆம் வசனத்தில் அவன் வீட்டுக்கு போக சொன்ன ஆண்டவர் அதை விட பெரிய வார்த்தை சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசுவுக்கு பிள்ளைகளாய், குமாரனும் குமாரத்திகளாக இருக்கிறோம். நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால், ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் செய்த தவற்றை நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிற ஆண்டவரே, என்னுடைய அறியாமையினாலே நான் கொண்டிருந்த அவிசுவாசத்தை நான் இயேசு நாமத்தினால் அகற்ற உதவி செய்யுங்க. திரும்ப நான் செட்டில் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு மனத்தாழ்மையின் ஆவியை தாரும். இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் இயேசுவும் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து அவருடைய விண்ணப்பத்தை பிதா கேட்டு நமக்கு காரியங்கள் செய்தது போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சபைக்கு வந்தோம், போனோம். நமக்கு 4 வார்த்தை தெரியுது. ஸ்தோத்திரம் பிரதர், நன்றி பிரதர், நல்லது அதெல்லாம். ஆனால் இதுக்கு மேலே, ஆண்டவரே, நான் நாளத்தனையாக செலுத்துகிற ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நான் செய்ய தவறுனது இன்றைக்கி செய்ய நான் முடிவு பண்ணுறேன் ஆண்டவரே. நான் அப்பமிட்டு உம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே.
அப்பத்தினாலும் ரசத்தினாலும் நான் உங்களோடு இணைய போகிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் கழுவி சுத்திகரித்திருக்கு என்பதை உணர்ந்து நாளத்தனையாய் ஆண்டவரே நான் பாதியை செட்டில் பண்ணிடுறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் சொன்னால் ஆண்டவர் சொல்கிற அடுத்த வார்த்தை, இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நானும் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறேன். இயேசுவுக்கு நானும் நீங்களும் குமாரனும் குமாரத்திக்கெல்லாம் வாழ்ந்துட முடியுங்க. இப்படி அழைத்த அந்த ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் நாம் ஆண்டவரே நான் நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் இனி வருகிற காலங்களிலே, இதுவரைக்கும் நான் அப்படி இல்லை, இனி வருகிற காலங்களிலே நான் பரிசுத்தத்தை தேட உதவி செய்யுங்க. பரிசுத்தம் இல்லாமல் உங்களை பார்க்க முடியாத ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி பரிசுத்தமாய் வாழவே விரும்புகிறேன். இப்படின்னு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணால் நம் தீர்மானத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நம்மத்திலே இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் சொல்லி முடிச்சிருக்கேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் அதே சம்பவத்தை தான் இங்கே எழுதியிருக்காங்க. தென்தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் நிலையிலிருந்து வந்தால், இதோ சாலமோனில் பெரியவர் இங்கே இருக்கிறார். என் வீட்டிலே, என் இருதயத்திலே, என் சிந்தையிலே சாலமோனில் பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரே. ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியோடு நின்று இவர்கள் குற்றம் சுமத்துவார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நீவே பட்டணத்தால் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு நின்று இவர்கள் குற்றம் சுமத்துவார்கள் சொல்லி ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் காட்டுறாருங்க. அப்படி நம்ம சாலமோனையும் தாவீதை விட நம்ம மத்தியில் இருக்கிற ஆண்டவராக இயேசு நாம் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும், ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் நீர் பெரியவராக இருங்க ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் செய்யுங்க. நான் இப்போ சின்ன விஷயத்தை ஒன்று செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் சின்னதாக ஒரு முடிவு பண்ணுறேன், நான் இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நான் என்னுடைய இருதயத்தில் முயற்சி பண்ணுறேன் ஆண்டவரே. என்னை சந்திக்க நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கீங்க. முடிவு பண்ணது போல ஆண்டவரே, நான் எப்படியாகிலும் உங்களை பார்க்க வேண்டும். அதுதான் அவர் எடுத்த முடிவு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பே கொடுத்துட்டாருங்க. மனம் திரும்பினவுடனே நமக்கு காரியங்களை ஆண்டவராக இயேசு எப்படி அபரிதமாய் அள்ளி வீச பாருங்க. கல்லன் சொல்கிறான் அந்த கல்லனை பார்த்து, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு பாவம் அறியாதவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்லும்போது அது ஏதோ ஆண்டவரை உயர்த்தி காட்டுறது போல இல்லைங்க. ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்து, ஆண்டவரே நான் செய்த அக்கிரமத்திற்கும் நான் செய்த பாவத்திற்கும் இந்த சிலுவையின் தண்டனை எனக்கு சரிதான், ஆனால் நீங்களோ ஒரு பாவம் செய்யலையே. ஆண்டவரை அந்த கல்லன் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இயேசுவை அவனை விட உயரமான சிலுவையிலே தொங்க விட்டுருக்காங்க. இயேசு செய்கிற காரியங்களை அந்த நிமிஷமாவது அந்த கல்லன் பார்த்து மனம் திரும்பிட்டாருங்க. எல்லாரையும் இயேசு மன்னிக்கிறார், தயவாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பாவம் அறியாத நீர் எனக்காக பாவமானீரே, என்னை மன்னியும் சொல்லி அவனுடைய இருதயத்தின் கதறலை ஆண்டவர் கேட்டு, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசிலே இருப்பாய் சொல்லி கல்லனை ஆண்டவர் கையோடு கூப்பிட்டு விட்டாருங்க. அதுபோல் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறியே. நீங்களும் நானும் இப்படி விசுவாசமுள்ள தகப்பனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் அலசடிப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையிலே கிருபையின் மேல் கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வந்திருக்க ஆண்டவரே, அதை நான் இருக பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் என்னை அழைத்த நீர் பரிசுத்தார். ஆகலாம் என்னோடய வாழ்க்கையிலும் என்னோடய குடும்பங்களிலும் சிந்தையிலும் நான் இனி பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. அதை நம்ம நிரூபிக்க முடியாதுங்க. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்க வேண்டாம். ஆண்டவரே என்னை நீர் காண்கிற தேவன், என்னுடைய இருதயத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிற தேவன், உண்மையாய் உண்மை தேடுகிறவர்களுக்கு, சங்கீதத்தில் அந்த இடத்துல 2 முறை எழுதிருக்கேன், உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு 2வது முறை சொல்ல பிறகுதான் ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுவார். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைக்காய் ஆண்டவர் கொண்டு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு கிருபை ஏன் தான் தேவைப்படுது? கிருபை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாதா அப்படின்னா வாழலாம். ஆனால் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. கிறிஸ்தவை பிரியப்படுத்தும்படிக்கு வாழ முடியாது. இந்த வாழ்க்கை வாழும்படிக்கு உதவி செய்கிறது தான் கிருபை. கிருபைங்கிறத ஏதோ கொடுத்து ஒன்று வாங்கிடலாம் அப்படின்லாம் அவர் நினச்சா மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். சாலமன் என்னன்னா, அவருடைய அநேக காரியங்களை அவர் கேட்கல. வாதத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்க, பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை அவர் கூட கொடுக்கப்படும் சொன்னது அவர் கேட்கலன்னு இந்த வேதத்தில் நம்ம கேட்டோம்.
அவருக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்தானத்திலே அவர் ஞானமாக என்ன கேட்டார், அதற்கு உதவி செய்யும்படிக்கு வருகிறது தான் கிருபை. அப்படிதான் ஆண்டவர் நம்மை அப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். சாலமன் ஞானமாய் ஒரு காரியத்தை கேட்கும்போது ஆண்டவர் அப்படியே கேட்டதை அப்படியே செய்கிறார். அவர் ஞானமாய் கேட்டதை குறித்து ஒரு நியாய விசாரிப்பு ஒரு காரியங்கள் வருது, அதை நல்லபடியாக செய்து முடிக்கிறார். அப்படி காரியங்கள் எல்லாம் ஆரம்பித்து எல்லாமே அப்படி நல்லபடியாக காரியங்கள் அப்படி நடந்துட்டு வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த காரியத்தை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு மாத்திரம்தான் கேட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நீ கேட்டதுபடி தர்றேன். நீ உனக்கு நீ நீடித்த நாட்களாக நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுங்க, இல்லைனா எனக்கு சத்துரு காரியங்கள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்களோட குறித்து பழிதிருக்கவோ காரியங்களோ அப்படிலாம் நான் பண்ணணும்னு நீ எதுவும் கேட்காத ஒரு ஞானமாய் ஒரு காரியத்தை கேட்டபடிலாம் உனக்கு நான் தர்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நம்ம இந்த பூமியில் வாழ அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் ஞானமாய் கடவுளிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்னென்னா, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல உம்முடைய சுபாவத்தை நான் அடையணும் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடணும். அப்படி கேட்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உதவிதான் கிருபை. கிறிஸ்து போல வாழ, அவர் யோசித்தது போல யோசிக்க, அவர் சிந்தித்தது போல சிந்திக்க. நாம் கேட்டுட்டு இருந்தோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் மரியாதை குறித்து, புது உடன்படிக்கையில் கிருபையை குறித்து ஆண்டவர் அப்படி பேசி அப்படி ஆரம்பிக்கிறாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஒரு மனுஷன் கிருபை பெற்றவன் அப்படின்னா என்ன அவனுக்கு அடையாளம் இருக்குன்னா, ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். ஒரு மனுஷனோடு ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னா என்ன அடையாளம்னா, அவன் கிருபை பெற்றவன். இதை மாற்ற முடியாது. கிறிஸ்துவின் சிந்தைப்படி அவரை யோசித்தது போல, இந்த மரியாள் சொன்னது போல், இது எப்படி ஆகும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதே, சாத்தியம் இல்லையே, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, இப்படி நடந்ததே இல்லையே, அது எப்படி ஆகும்னா அது கிருபையினால் ஆகும். கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறாரே அதனாலே ஆகும். உன்னதமானவர் உன் மேலே நிழலிடுகிறாரே அதனாலே ஆகும். அது உன் வாழ்க்கையிலே சாத்தியமாகும். நடக்காத ஒரு நடக்கும்படிக்கு தேவன் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் கிருபை. அது தேவனையே அப்பாவையே அண்டிக் கொண்டு இருக்கிற மனுஷர்களுக்கு அது நிச்சயமாய் நல்லபடியாகவே நல்ல காரியங்களை நடத்தி முடிக்கும். அவர் விரும்புகிறது நம்ம வாழ்க்கையில் அப்படி நடத்தி முடிக்கும். நமக்கு லாஸ்ட்டாக கேட்டோம், யோனாவை போல பெரியவர், யோனாவை விட பெரியவர், சாலமோனை விட பெரியவர். யோனா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாம் கேட்ட வார்த்தை தான், நமக்கு தெரிஞ்சது தான். கிருபையை ஒரு மனுஷன் போக்கடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி போக்கடிக்க முடியும் அப்படின்னு யோனா சொல்லுகிறார். யோனா தான் அதை சொல்ல முடியும். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு மாயையை, ஒரு உண்மை அல்ல, அது கிறிஸ்து கொடுத்த அந்த வெளிச்சம் அல்ல, கிறிஸ்துவோடைய சுவாபம் இல்லாமல் கிறிஸ்து போல இருக்கிறது போல காட்டும்படிக்கு
நானும் இருக்கிறேன், நானும் வந்திருக்கிறேன்னு காட்டுறது போல ஒரு பொய்யான மாயையை பற்றி கொண்டு அதிலே ஒரு வாழ்க்கை வாழுகிறவங்க கிருபையை போக்கடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வரும் கிருபையை அவங்க அனுபவிக்க முடியாது அவங்களால. அது யார் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் சொன்னதை கேட்டு செய்யாதவர்கள். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வழிகளை விட்டு வேற இடத்துக்கு போறாரு. அவர் தான் சொல்றார், பொய்யான மாயையை பற்றி கொண்டால் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிற மனுஷனாக இருக்க முடியும். அவர் மனம் திரும்பி, நானோ வெளியில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. கிருபை ஒரு மனுஷனுக்கு வந்து சேரும்பொழுது அவன் என்ன உணர்வடைவான் அப்படின்னா, ரட்சிப்பு உம்முடைய ஆண்டவரே, வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் உம்முடைய நாமம் அல்லாமல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு அறிய ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குற ஒரு உணர்வை கொடுக்கிறது தான் கிருபை. அது தேவனுடைய உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு பலன், ஒரு ஒத்தாசை, ஒரு சப்போர்ட்டு. ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குமோ நடக்கும்போது நம்ம ஒரு முடிவு பண்ணுற ஒரு சில காரியங்களுக்கு உதவி செய்கிறது தான் அந்த உன்னதத்தின் கிருபை. அதை நாம் கண்டடைந்து அதை அடைந்து வாழும்படிக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து அப்படி தான் நடத்துகிறார். அது நமக்கு வரும்பொழுது தேவனுடைய வழிகளை குறித்தோ நம்மளுடைய வாழ்க்கை குறித்தோ நமக்கு ஒரு பயம் இருக்காது. சின்ன சின்ன கொசு கடிக்கெல்லாம் பயம் வருது. இப்படி ஒரு சில காரியங்கள்லாம் வந்தால், சின்ன சளி பிடிச்சாலும் நமக்கு காரியங்கள்லாம் வருது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒப்பு கொடுத்து, அந்த மரியாள் போல ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷனை தேவன் கண்டுபிடிக்க விரும்புகிறார். அப்படி அவனுக்கு கிருபையை கொடுத்து அவன் பக்கமாய் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபையாய் நம்மளே வந்து அப்படி தங்கி இருக்க விரும்புகிறார். ஒரு 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 உதவி செய்யும்படிக்கு ஒரு பரிசுத்த ஆவியினோட உதவியோடு ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு அப்படி காரியங்கள் நடக்கும். ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருந்துச்சான். அந்த ஃப்ளைட்டு அப்படி விமானம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலை, ஏதோ கோளாறு காரணமாக தடுமாறி அப்படி காரியங்கள் எல்லாம் இதாகி அது என்ன ஆகும்னு தவிக்கும் போது அங்கே போன அந்த பேசஞ்சர், அங்கே உள்ள ட்ராவல் பண்ணவங்க எல்லாம் தவிச்சு போய் எல்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தவிச்சுக்கிட்டு எல்லாம் கூக்குரலிட்டு ஒரே தவிப்பாக இருக்கான். அந்த ஃப்ளைட்டில் ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கானா, அப்படியே ஒரு பொம்மையை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கானா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா விமானமே வெடிக்க போகிற கண்டிஷனில் அப்படி தடுமாறி போயிட்டுருக்கு, இந்த சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, தம்பி நீ யார், நாங்களாம் தவிச்சுட்டு இருக்கிறோம், என்ன நடக்க போகுது ஏதுன்னு தெரியல, நீ பாட்டிலே இப்படி விளாண்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னானா, நான் அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவரோட பையன், எங்கள் அப்பா தான் அந்த விமானத்தை ஓட்டுக்கிறார், எனக்கு ஒரு பயமும் இல்லை, ஏன்னா நான் இருக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அவர் பத்திரமா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னான். எல்லாருக்கும் சக்குன்னு ஒரு உணர்வு. அப்போது அப்பாவை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கோ அதுதான் கிருபை. எப்படி என்னோடய வாழ்க்கை தடுமாற்றமாய் காரியங்கள் இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்து போல நான் மாறுவேன், அவர் என்னை நடத்துவார், அவர் கைகளே அடங்கியிருந்தார், அவர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு தூண்டுதலையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம் இருதயத்தில் புலப்பட்டு, இதுக்கெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ தேடு, பிறகுலாம் நான் கூட கொடுக்குறேன்னு நம்மளை தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி, இந்த சாலமோன் கேட்ட ஞானம் போல நீ இதை கேட்கல, அதை கேட்கல, இதை கேட்கல, இதை கேட்டியே, அதனால் உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் தரேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உன்னதத்திலேருந்து உனக்கு தர்றேன், பயப்படாத, நீ என்னையே நம்பி அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த கதையை அப்படி மூலியமாக அப்படி தேவன் நமக்கு ஒரு உணர்வை தருகிறார். அப்படிலாம் சொல்லி நம்ம நடத்துகிறோம். இந்த கொரிந்தியரில் ஒரு வார்த்தை நான் காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இதுவும் நம்ம அடிக்கடி கேட்குற வார்த்தை தான். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, ஒரு கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கே அதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, அதற்கு ஒரு வல்லமை இருக்குது, அதற்கு ஒரு பவர் இருக்குது, அதை நீ அனுபவிங்க. விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். மரியாளை வாழ்த்துறாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க. அது எப்படி கிடைக்கிது அப்படின்னா, கிருபையினாலே செலக்ட் ஒரு காரியம். இப்போ எல்லாரும் வந்து சபையில் உட்காந்துருக்குறோம், நான் வந்திருக்கிறது தகுதின்னு நினச்சாக்கா கிருபையை அந்த மனுஷன் போக்கடிக்கிறான்னு அர்த்தம்.
கிருபையை இழந்து போகிறான்னு அர்த்தம். அவனுக்கு ஏதோ ஒரு நீதி இருக்கு அப்படின்னு பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கான்னு அர்த்தம். நான் வந்து உட்கார்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைச்சதே அந்த ஒரு விஷயம்தான், அதனால தான் நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேராய் தாழ்த்தி அவரையே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தோம்னா நிச்சயமாய் வாழ்வு தரும் நித்திய வசனம் நம்ம இடத்துல வந்து சேரும். அந்த மரியாள் சொன்னது போல அது எடுபடாத நல்ல பங்கு நம்ம இடத்துல வந்து சேரும். அநேக காரியங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் பாதத்தில் இருந்தார் ஆண்டவர் நடத்தக்கூடிய வழிகளை நாம் அடையும்படிக்கு ஒரு ரம்மியமான சந்தோஷமான இளைப்பாறுதல் வந்து சேரும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வார்த்தை, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுக்குறேன், ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. அது இப்பொழுதோ இதே இப்பொழுதோ அனுக்கிரக காலம், இப்பொழுது அது ரட்சணை நாள். இதுதான் இந்த நாட்கள் தான் உனக்கு கிடைச்சிருக்கிற அனுக்கிரக காலமும் ரட்சணை நாளாக இருக்குது. அதனால் அந்த கிருபை நீ அனுபவிக்க தைரியமாய் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் உன்னை நம்பி அல்ல அவரை நம்பி நீ வா. ஆண்டவர் அழைத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து அவருடைய நாமம் மையப்படும்படி நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே உதவி செய்வார். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தகுதி. அதுதான் முதல் அர்த்தம். அர்த்தம் நிறைய இருக்குது. கிருபைக்கு நாம் இது மட்டுமே அர்த்தம் எடுத்தால் தப்பாக போகும். இது மட்டுமே அர்த்தம் அல்ல. கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் தகுதி இல்லாத மக்களுக்கு தேவன் கொடுத்தது கிருபை. அதை நாம் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தகுதி இல்லாத நம்மை ரட்சிக்கும்படிக்கு வெளிப்பட்ட கிருபை அப்படின்னு நாம் விளங்கிக் கொள்வோம். நான் கேட்டுக்கொண்டிருந்த போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆகையால்னா மேலே எழுதியிருக்கிறதை நமக்கு சொல்லித்தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? தேவதூதனை குறித்து. இரட்சிப்பை கிறிஸ்துவை போல மாற விரும்பி வேதத்தை வாசித்து ஜெபித்து சபை கூடி ஆலோசனை கேட்டு புத்திமதிகள் கேட்டு எல்லாவற்றையும் கேட்டு அந்த இரட்சிப்பை கிறிஸ்துவை போல மாற விரும்பி சபை கூடி வருகிற எல்லா மக்களுக்கும், இந்த இரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிற எல்லாருக்கும் அந்த இரட்சிப்பை அடையும்படிக்கு தேவதூதர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்து இதை அவர்கள் நிறைவேற்றும்படிக்கு அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அப்படின்னு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். எவ்வளோ கேட்குறோம், எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கேட்கிறவர்களை விட்டு நாம் விலகக்கூடாது. விலகும் அபாயம் நமக்கு இருக்குது. இந்த எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலன் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறதே அதை இப்போ சொல்ல நேரம் இல்லை. அவர்களுக்கு ஏன் இப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம போய் ஒரு தடவை வாசித்துப்பார். அவர்கள் என்னமெல்லாம் தடுமாறி எப்படியெல்லாம் போய்விட்ட ஜனங்கள், தங்கள் ஆஸ்தியையும் கொள்ளையிட்ட கொடுத்த ஜனங்கள், பின்மாறி சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்கிற நிலை வந்தது. 10ஆம் அதிகாரம் இன்னும் கடுமையாய் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. காரணம், அவர்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகிட்டான். அந்த அபாயமும் கூட நமக்கும் இருக்குது. நம்ம கேட்டுக்கிட்டே இருந்து கேட்டவைகளை விட்டு நாம் அறியாமலே அப்படியே விலகி போகிற வாழ்க்கை. நாம் கேட்டோம் சாலமோனே, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். நாம் அப்பம் பக்க போகிறோம். கொஞ்சம் பொறுப்பாய் நாம்
நாம் கேட்டவளை விட்டு எப்படியெல்லாம் கேட்ட ஒரு மனுஷன் கேட்டதை விட்டு எப்படி விலகி வீணாய் போனான்னு பார்க்கணும். 11ஆம் அதிகாரம் சாலமோன் எப்படி போயிட்டார் அப்படிங்கிறத பாருங்க. அவர் என்ன பேசினார்னு தேவன் பாருங்க. 9ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, 2 முறை தரிசனமாகி சாலமோனோட நேரடியாக பேசினாங்க ஆண்டவர். பேசின சாலமோன் வழி விலகிவிட்டான். 2 முறை தரிசனமாகி அவனோட நேரடியாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தன் இருதயத்தை திருப்பிட்டான். நம்ம கேட்டோம் அந்த சாலமோன் என்ன கேட்டான்னு. அவன் கேட்ட ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் நாமும் கூட சரியாக ஜெபித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் கூட நாம் இருந்திருக்கலாம். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களாய் நாம் ஆரம்பித்திருக்கலாம். ஆரம்பம் அப்படி இருந்திருக்கலாம். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீ அதை இதையும் கேட்காம நீ இப்படிப்பட்ட பெரிய ஞானத்தை கேட்டபடியினால் உனக்கு இதை நான் தந்தேன், அது எனக்கு பிரியமானதுன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஜெபம் பண்ணின ஒரு சாலம். அப்படிப்பட்ட மனுஷனும் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் சாலமோன். அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா நல்லா போதிச்சிருப்பார். நம்ம தாவீதைத்தானே சொல்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தால் தாவீது தன் மகனுக்கு அருமையாய் போதித்திருப்பார். உபாகமம் 17ஆம் அதிகாரம், தேவனும் தம்முடைய ஜனத்துக்கு என்ன பேசினார்? ஒரு ராஜாவை 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14 படிச்சுப்பாரு. 15 நான் படிக்கிறேன், நீங்கள் 14 வீட்டில் படிச்சு. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுபவனையே உனக்கு ராஜாவாக ஆக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனே ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திருப்பி எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் பேசிட்டு 17, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு அருமையாய் தேவன் உபாகமத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாய் ஒரு ராஜாவை ஒருவன் மாறினால் அவன் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டாரு. இப்போ ராஜாவாக இருக்கிறது யாரு? சாலமோன். ஆரம்பிச்சது எப்படி? அருமையா. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டமா. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அவன் ஆலயத்தை கட்டினா நம்ம வாசித்தா சாலமோன் இப்படி தட்டினா ஆள் ரெடியாக நிற்கும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் மாதிரியெல்லாம் அவன் அந்த காலத்தில் அனுபவிச்சாள். அவன் பிரம்மாண்ட நீச்சல் குளம், பிரம்மாண்டமான பாடல் குழு, ஆட்டக்குழு, பாட்டக்குழு, பிரம்மாண்டமான உணவு மாளிகை. நம்ம வாசித்தமே அவனுடைய கம்பளம், அவன் நடந்து போகிற வழி, அவன் வீடு, அலங்காரம், பெரிய ஞானி. அவ்வளவு பெரிய ராஜா. சரியாக ஆரம்பித்து எல்லாம் அப்படி தான் போனாங்க. ஆனால் இந்த ராஜா, இவ்வளவு நல்லா ஆரம்பித்த ராஜா 10ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், சரி 10ஆம் அதிகாரம் அவன் என்ன செய்தான் பாரு.
தேவன் என்ன சொன்னார்? அதான் நம்ம கேட்டதை விட்டு விலகக்கூடாது. இப்படியெல்லாம் எகிப்துக்கு போய் காரியங்களை என்ன செய்யக்கூடாது? குதிரைகளை எகிப்திலிருந்து உன்னை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ராஜாவாக ஒருத்தனை ஏற்படுத்தினா அந்த ராஜா எகிப்தில் போய், எகிப்துனா பாவம், எகிப்துனா சிற்றின்பம், எகிப்துனா உலகம், எகிப்துனா தேவனுக்கு பிரியமில்லாது அடிமைத்தனம், இதெல்லாம் தான் எகிப்துனா அர்த்தம். அந்த எகிப்தை விட்டு வந்தவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் எகிப்தை விட்டு வந்தவன் தானே, எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தவன் இஸ்ரவேலின் ராஜா. அவன் திரும்ப அடிமைத்தனத்துக்கும் பாவத்துக்கும் இச்சைக்கும் சிற்றின்பங்களுக்கும் உலகத்துக்கும் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அப்பவே சொல்லியிருக்க உபாகமம் 17. இப்போ இந்த ராஜா 10ஆம் அதிகாரம், சாலமோன் தனக்கு குதிரைகளையும் 28ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 28. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு எகிப்திலிருந்து வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும், ஒவ்வொரு குதிரையின் விலையை 150 வெள்ளிக்காசுமாகிறது. இந்த பிரகாரம் அப்படின்னு அவன் எகிப்திலிருந்து காரியங்களை வாங்க ஆரம்பித்தான். அங்கதான் சறுக்க ஆரம்பிச்சான். நல்லா ஆரம்பிச்சா ராஜா கேட்டதை விட்டு விலகிறான் பாருங்க. தேவன் என்ன சொன்னார்? நாம் இங்க வாசித்தோம், 2 விசை பேசினார் எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? 11:9. 2 விசை தரிசனமாகி அவனோடு பேசினார். நம்மோடு எத்தனையோ ஆண்டு காலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி 2 விசை சரியாய் அவனோடு தரிசனமாகி பேசின செய்தியை கேட்டதை விட்டு அவன் விலக ஆரம்பித்தான். விலக ஆரம்பித்து 11ஆம் அதிகாரம், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் யாரை நேசிக்க ஆரம்பிச்சான்? யாரு? எகிப்தினா அடி பாவம், பார்வோன் யாரு? பிசாசுக்கு அடையாளம் தான். எங்க போயிட்டான் பாருங்க. பார்வோனின் குமாரத்தை நேசித்திருந்தா கூட ஏதோ ஒன்னோட போயிருந்திருக்கும். நேசித்ததும் அல்லாமல் மோவாப் பல காரியங்கள், அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். என்ன சொன்னாங்க உபாகமம் 17? அநேகம் ஸ்திரீகளை கொள்ளக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ அருமையாய் கேட்டு அருமையாய் ஆரம்பித்த சாலமோன் ராஜா இப்போ எப்படி தடுமாறி, நம்மளும் அப்படிதான். சிலவர் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டு விடுவோம். நான் சிலரை பார்க்குறேன், தப்பாக விளங்கக்கூடாது, உண்மையை தான் சொல்கிறேன். வரும்போது நல்லபடியாக தாங்க வரும். ஒருவர் நல்லபடியாக கனம் பண்ணி மதித்து கனம் பண்ணுகிறதுலே ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு தாங்க சரியாக ஆரம்பித்து வருவோம். நாள் போக 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 அவமதிக்க ஆரம்பிப்போம். நாள் போக போக அவங்க என்ன கனம் பண்ணா என்னன்னு ஆரம்பிப்போம். சொல்கிறேன், நாள் போக 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 கீழ்த்தரமாய் நடத்த ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் கொண்ட கேட்டதெல்லாம் விட்டு விலகிடுவோம். பிள்ளைகளை பார்த்தா அப்படி நம்மளை அப்படி இருக்கக்கூடாது தான். வளரும், படித்து ஆளாகி பட்டப்படி படித்து பணங்காசெல்லாம் சம்பாரித்து பெருசாகி பெற்றோரை அவமதிக்கும். அப்படி பிள்ளைகள் உருவாகக்கூடாது. எப்படி என்ன கேட்டாங்க சண்டே கிளாஸில்? என்ன இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க? பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு ஒருத்தருமே சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏன்னா இப்போ நம்ம தவற விலகிட்டோம். கேட்டதை விட்டு விலகிட்டோம். ஒரு சிலர் ரொம்ப தூரம் போயிட்டோம், ஒரு சிலர் விலகிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சிலர் விலக போகிறோம். அப்படியா? இப்போ பெற்றோரை அவமதிக்கிறது, சீத்தோன்னு பேசுறது, கொஞ்சம் ஹார்டாக நடக்கிறது. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிறோம். இப்போ என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம்? ஏஐ. அதனால வாங்க போங்கன்னதெல்லாம் இப்போ ஏஐன்னு வந்துருச்சா? கேட்டதை விட்டு விலகுறங்க. கேட்டதை விட்டு விலகி 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 போடும். சாலமோனை போல இதை செய்யாதன்னா அதை செய்துட்டான்.
தேவன் சாலமோனோட என்ன பேசினார்னு நீங்க பாரு. சாலமோனோட ஆழமாய் அவர் இடைபட ஆரம்பித்தார். அவர் பேசி அடுத்தலாம் அவனோட பேசுகிறார். பேசி நீ இப்படி காரியங்களை செய்த 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, சாலமோனோட அப்பமும் பேசுகிறவர் இப்பமும் பேசுகிறார், அவர் நல்ல தேவன், அவனை திருப்பணும். சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கை என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால், என்ன காரியத்தை? அநேக மனைவிமார்கள் எகிப்திலிருந்து எல்லாத்தையும் எல்லாம் பழையபடி இதே எங்கே இருக்கு, இங்கே ஆள் இங்கே உட்காந்துருக்குங்க. சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்கு, அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி, இங்கே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் மனசெல்லாம் உலகத்தில் இருக்குங்க, காசு பணத்து மேலேயே இருக்கட்டும், அதுதானே ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியெல்லாம் விட்டுட்டு இப்படி இப்போ எப்படியெல்லாம் சுருக்கு வழியில் நாவில் பொய்யும் கையில் சாமர்த்தியமும் அப்படியெல்லாம் வந்துடும். அப்படிதான் அவர் பேசுகிறார். நீ இப்படி செய்தபடியினால் ராஜ்யத்தை உன்னிடத்தில் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அவர் சொன்னதை கேட்டதை விட்டு விலகிட்டோம்னா அதுக்கு பிறகு தேவன் நம்மோட கூட பேசுவாங்க, விட்டுடுவாங்க. அவரை விட்டு விட்டால் நம்ம கேட்டோமே ஆசாவை படிக்கும்போது, அவரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார், அவரை தேடினார் அவர் நமக்கு தென்படுவார். நாம் கேட்ட விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கணுங்க. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. நீ இப்படி கேட்ட அப்படி கேட்ட, நீ நல்லா ஆரம்பிச்ச, உன் மேலே இறக்கப்பட்டலாம் இதை நான் செய்ய போகிறதில்ல. உன் அப்பா தாவீது மேலே மனசு வச்சிருக்கேன், அதனால உனக்கு ஒன்று செய்கிறேன். அதை ஓன் நாளில் செய்ய மாட்டேன், உன் புள்ள நாளில் பிடுங்கி போடுவேன். ஆழமாய் திருத்தினாங்க. சாலமோனை பற்றி என்ன தான் கற்றுக்கிட்டோம்? நம்ம குறை சொல்லலை. சாலமோன் நரகத்தில் இருப்பாரா பரலோகத்தில் இருப்பாரா அந்த விவாதத்துக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. அது முட்டாள்தனம். ஆனால் சாலமோன் நடந்தது தேவனுக்கு சந்தோஷம் தானா? என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? இயேசுவுக்கு சீசனாக இருக்கிறதுனால யூதாசு நாண்டு கொண்டு உட்கார்ந்து செத்தது நமக்கு சந்தோஷமா? இல்லையே. ஆண்டவருக்கே சந்தோஷம் இல்லையே. இவ்வளவு பெரிய செய்தியை ஆண்டவரிடத்தில் கேட்டு வாழ்க்கையை ஆரம்பித்த சாலமோன் இப்படி தடுமாறி போனதுனால நமக்கு பெரிய சந்தோஷமா? அவர் நீதிமொழி பிரசங்கி உன்னத பாட்டு இதெல்லாம் எழுதுனதுனால அது தேவன் பொறுப்பு, நமக்கு தெரியாது, நாம் அதுக்கு போகல. ஆனால் தேவன் அவர்களே சந்தோஷமா இருந்தாரா? இல்லை. அவன் கேட்டதை விட்டு விலகி தேவனுடைய காரியங்களில் தாறுமாறாய் போனான். ராஜ்யம் முழுவதையும் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். குடிக்கிறவன் கையிலிருந்து நீ கேட்டதை விட்டு விலகிட்ட, நாமும் கேட்டதை விட்டு விலகக்கூடாது. எப்படியெல்லாம் கேட்டோம்? ஆரம்ப நாட்கள் நம்முடைய சகோதர சிநேகம் எப்படி இருந்தது? ஒருவருக்கொருவர் இருந்த ஐக்கியம் அன்பு எப்படி இருந்தது? நான் சகோதரி சுமதியினுடைய அம்மா இறந்தபோது ஐ ஃபீல் இட். நான் அப்போ தான் உணர்ந்தேன், அதுவல்லவா சபை, அப்போ இருந்ததல்லவா சபை. இன்னைக்கு என்ன சூதுவாது, என்னத்தெல்லாம் வேணாலும் நம்ம செய்ய தயாராகி கொண்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிற பகட்டு வாயிலே நமக்கு வந்துருச்சு. தேவன் இதெல்லாம் கவனியாமல் இருக்கிறாரா? என்ன அன்பு! வலதுகை எது இடதுகை ஏன்னு வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல. கபடு இல்லாத ஜனம், அன்பை தவிர வேற ஒன்றும் தெரியாது. சபை நான் ஆரம்ப நாட்களில் சிஎஃப்சி சபைக்கு நான் வரல. முதல்ல நன்னில சபைக்கு, அது சிஎஃப்சி சபையாக மாறாமல் ஏசுலம்னு இருந்த அப்போ நான் போன ஆள், 25 வயசுல. அது இப்போ தான் சிஎஃப்சி, அது அப்போ ஏசு இல்லம். அப்போ இருந்த ஜனங்கள் எவ்வளவு கபடு இல்லாமல் எவ்வளவு தெய்வீக அன்பு! இன்னைக்கு எல்லா வம்பு இருக்கு. கேட்டதெல்லாம் விட்டு விலகிட்டோம். நான் கேட்டதை விட்டு விலகிட்டு
நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம், அப்போஸ்தலன் யாக்கோபு தம்முடைய சபைக்கு அவர் நம்மை ஞாபகப்படுத்தி பேசுகிறார். கேட்டதெல்லாம் விட்டு விலகிட்டு எங்கள் அன்பு வம்பு பண்ணுற ஆட்களே அன்னைக்கு இல்லைங்க. தெய்வத்தை கண்டா மாதிரி இருக்கும் ஒவ்வொருவரை கண்டார், தேவ தூதனை கண்டா மாதிரி இருக்கும் ஒருவரை கண்டார். அவ்வளவு கனம் பண்ணி அப்படி இருந்தது. இப்போ கேட்டதெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்கே நிற்கிறோம்னு நம்ம தாமனா நிதானிக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25 21. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டோங்க. இப்பவும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தான் சொல்றாரு. அப்போ எப்படி ஏற்றுக்கொண்டோன்னா, எல்லா விதமான அழுக்கு, பாவம், எல்லா விதமான பாவம். உண்மையாகவே நான் பார்க்குறேன், அந்த அன்னைக்கு பார்த்த ஜனங்களை சொல்கிறேன். ஒரு சகோதரனை மரத்தில் வச்சு கட்டி வச்சு அடிக்கிறாங்க, அவர் சபைக்கு வருகிறார். ஒருத்தரை அந்த ஊர்லேயே எந்த கடையிலையும் ஜாமான் வாங்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அவர் ஆண்டவரை நேசித்து 22-25 கிலோமீட்டர் நடந்து சபைக்கு வருகிறார். கபடற்றவரோட நம்முடைய சுமதி சிஸ்டருடைய அப்பா, அவங்க அண்ணனையும் அவர் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு அவங்க அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு சபைக்கு வந்துட்டாங்க. இது நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்து பேசுகிறது தான். சபைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் போதும். அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் ஆண்டவரை அறியாமல் கொஞ்சம் பிடிவாதமாய் தன்னுடைய மதமே பெருசுன்னு இருந்தாங்க. அவங்க பிள்ளைய அழைச்சிக்கிட்டு எனக்கு இயேசு தான் வேணும்னு இயேசு இல்லத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுடைய நல்ல நடக்கை சத்தியத்தெல்லாம் கேட்டு அம்மாவும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து தீவிரமான பக்தியாய் மாறினாங்க. ஒரு சகோதரன் இப்பவும் இருக்கிறார். அப்பமெல்லாம் வசனம்னா வசனம்தான். இப்போத்தான் நம்ம அப்படி குழப்புறோம். பிரதர், என்னுடைய வயலில் இருக்கிற அந்த வரப்பு என்னுடையதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்தார். வரப்பில் நிற்கிற தென்னை மரத்தையும் சேர்த்து விட்டுருங்க. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு மேலங்கியும் விட்டுட்டு வந்தவர் இருக்காங்க, இப்பவும் சபையில் இருக்காங்க. வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படியே கேட்ட வீடு விட்டு விலகாமல் அப்படியே செய்த மக்கள். கேட்டு பாருங்க ஒரு உரை. கபடற்ற மக்கள். எல்லாம் ஒன்றா உட்காந்து சமைச்சு கபடு இல்லாமல் சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள் இப்போ எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஆத்த கேட்டதெல்லாம் விட்டு விலகிட்டாங்க. இப்போ இங்கே துர்க்குணம், இங்கே என்ன எழுதியிருக்கு? நீங்கள் எல்லா விதமான அழுக்கு. இப்போ எல்லா அழுக்கும் உள்ள பழையபடி வந்துருச்சு. கேட்டதை விட்டு விலகுறதுனால சாலமோன மாதிரி பழையபடி எல்லாம் உள்ளே வந்துட்டு எகிப்துக்கு போய் எல்லாம் வந்துருச்சு. இங்கே உட்காந்து கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு இருக்கோம். அடுத்து கொடிய துர்க்குணம். துர்க்குணம்னு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல. என்ன எழுதியிருக்கு? கொலைக்கு சமமான துர்க்குணம், பகை, விரோதம், கொடிய துர்க்குணங்க. எல்லாவற்றையும் ஒழிச்சு நம்ம உள்ளத்தில் நாட்டப்பட்டது வசனம். ஒரு வார்த்தை வந்து விழுந்தா அவ்வளவுதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப திமிரா இருப்பேன். திமிரானா நான் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரும் பாவிகள், நான் ஒருத்தன் தான் நீதிமான். அடாவடியாக நீதிமானாக இருப்பேன். அது செஞ்சா தப்பு, இது செஞ்சா தப்பு. அப்புறம் சத்தியத்தெல்லாம் அறிஞ்ச பிறகு, சத்தியம் ஆழமாக என் இருதயத்தை தொட்ட பிறகு ஒரு நாள் நான் இருக்க விரும்பலை. அப்புறம் பணமெல்லாம் பெரிய பணமெல்லாம் இல்லை, 500 600 செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாலேருந்து எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் எல்லாருடைய காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க,
ஒருவரையும் அவமதிக்கக்கூடாதுன்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லு. போய் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் வந்தேன். அது இருதயத்தில் நாட்டப்படுகிற வசனம். நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பெரியப்பா வீட்டில் 4 திருடுனது தேவன் உணர்த்தின போது திரும்பவும் பணம் செலவு பண்ணி போய் பெரியப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தது. அது இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனம். அது அப்படியே எழுதுறாங்க ஆண்டவர் இருதயத்தில். அந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்ட இப்போ என்ன வேணாலும் செய்யலாங்க. பரிசுத்த ஆவியான பிரிவிட்டும் பெருசாக பேசுகிறோம், பரிசுத்தமாக இருக்கிறதா நினைப்போம். யாக்கோபுல அடுத்து படிக்கிறேன். எல்லாம் செய்துவிட்டு நம்மால் ஒன்றுமே படாத மாதிரி வாயை தொடச்சிட்டு நம்மால் இருக்க முடிகிற ஒரு காலம் வந்திருக்கு. கேட்ட விட்டு விலகி ஜாக்கிரதையாக இல்லாமல் போகிற ஒரு காலம். மாயம், பொய், மனுஷர் பயம், பக்தி வேஷம், எல்லாம் நானா நீயா பெருசு, யார் யார் நீதிமான், எல்லாம் உள்ள வந்து பூந்துருச்சு. என்ன இதுக்கு அந்த ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாவை, இப்போ சொல்லுங்க, அந்த நாட்டப்பட்ட அந்த வசனம் ஆத்துமாவை ரட்சித்துதா? என்ன ரட்சித்தது? அப்படி நான் பார்க்குறேன். போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்க வைத்ததுனே. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமுள்ளதமாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு. என்னை ஒரு முறை என்னுடைய சகோதரர், நல்ல சகோதரர், நல்ல அருமையான சகோதரர், பேரை சொன்னால் ஆச்சரியப்பட்டு போய், பேரை சொல்ல மாட்டேன். நானும் ஒரு சகோதரனும் அவ்வளவு நெருக்கமான சகோதரர், அவ்வளவு நெருக்கங்க 2 பேருங்க சகோதர சிநேகம். ஒரு முறை எங்கள் கூட வந்த அந்த இன்னொரு சகோதரன், அந்த சகோதரனை என்னையும் பிரிக்கும்படிக்கு ஒரு வார்த்தையை, ஏதோ பஸ் ஸ்டாண்டில், எனக்கு இடம் கூட ஞாபகம் இருக்குது, அவருக்கும் எனக்கும் ஒரு விரோதத்தை அல்லது அவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுற மாதிரி வார்த்தையை பேசுகிறேன். அதே பஸ் ஸ்டாண்டில். அவர் என்னோட எத்தனையோ வயசு மூத்தவர். இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இனிமேல் இடத்துல நீங்கள் வரவே கூடாது. என்ன சரி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணு. அவர் என்ன சொல்கிறார், அப்பமெல்லாம் அவர் எப்படி இருந்தார், எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, எப்படி செருப்பு போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், அவருக்கு வேலை கிடச்சோன்னு அவர் செருப்பை பாருங்கன்றார். அவருக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை பார்க்க தெரியல, செருப்பை பார்க்க தெரியுது. அவளை செருப்பாக போயிட்டோமா? எனக்கு பழிர்னு எண்ணம் வந்தது. இனிமேல் இந்த சகோதரனும் நானும் இருக்கிற அன்புக்கு நடுவில், ஐக்கியத்துக்கு நடுவில் இவ்வளவு பெரிய குதர்க்கத்தையும் விரோதத்தையும் உண்டு பண்ணுகிற நீங்கள் என்னோட இந்த மாதிரி பேச்சு வச்சுக்கூடாது. நாம் பேசி பல வருஷங்களாச்சு. இப்போ நாம் ஒன்று கேட்டிருக்கோம்ல, அந்த கேட்டதை விட்டு என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. சகோதர சிநேகம் லரித்திருக்க கடவுதுன்னு கேட்டிருக்கோம். எங்கே எழுதியிருக்கு? தெரிஞ்சால் இப்படி நடக்க மாட்டோம்ல. எபிரேயர் 13 முதல் வசனம் அங்கே தான் எழுதியிருக்கு. சகோதர சிநேகம் இங்கே உட்காந்துருக்க எத்தனை பேருக்கு நிலைச்சு இருக்கு? கவனிங்க, என் முகத்தை பாருங்க. எத்தனை பேருக்கு சகோதர சிநேகம் நிலைச்சிருக்கு? கேட்டதை விட்டு விலகி இப்போ எங்கே இருக்கோம்? சூதும் கபடும் பொறாமையும் கசப்பு பூந்து நிரம்பிருச்சா? சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மா ரட்சிப்படையுதா? ரட்சிக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? நாம இத்தனை வருஷமா இருக்குமே, எதை செய்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்வார் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? தரிசனமாகி பேசினாலும் சரிங்க, உன் ஜெபத்தை கேட்டேன் மகனேன்னு சொல்லியிருந்தாலும் சரிங்க, எகிப்துக்கு திரும்பி கேட்டதை விட்டு விலகுனா பிடுங்கிடுவானோ, உன்னை சும்மா விட்டுறமான். அதுதான் தேவ அன்பு. அடுத்த வசனத்தை பாரு. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும். திருவசனத்தை கேட்டார் சாலமோன். என்ன சொன்னாங்க ஆண்டவர்? அதானே திருவசனம். நீ அந்நிய ஸ்திரீகளை கொள்ள வேண்டாம்ங்கிறதான் திருவசனம். அது யார் பேசுறது? தேவன் பேசுறதுக்கு பேசுதான் திருவசனம்.
இதில் எழுதுனது மட்டும் இல்லை, தேவன் பேசுறது தான் இங்கே எழுதியிருக்கு. அதுக்கு பேர் தான் திருவசனம். அப்படி நேரடியாக அவனோட பேசினாரா இல்லையா? அவன் கேட்கிறவனாய் கொஞ்ச காலம் இருந்தான். அவன் தன்னை வஞ்சித்து கொண்டு கேட்கிறவளாக இராமல் அதன்படி செய்யாமல் போய்விட்டான். வஞ்சிக்கப்பட்டு போனான். நாமும் கேட்குறவங்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எனக்கு சாலமோனுடைய ஜெபத்தை நாம் கேட்டபோது எனக்கு ஒரு ஜெபம் ஞாபகம் வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். அது அப்படி ஜெபமாய் டைரெக்டாக நாம் எடுக்க முடியாவிட்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அருமையான கன்ஃபெஷன் எப்படியெல்லாம் எழுதியிருக்குன்னு வீட்டில் போய் படிங்க. ஒரு வசனம் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு நிர்பந்தமாய் எவ்வளவாய் ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை ஆக்கிட்டாரா? விடுதலை ஆக்கினவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். விடுதலை ஆக்கிட்டார். அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த மனுஷன்தான் கிருபையிலேயே நிலைச்சிருந்தார். கிருபை மேல் கிருபை பெற்றவராக இருந்தார். அவர் தான் நமக்கு பேசுகிறார், நீங்கள் கிருபையை போக்கடிக்காத, வீணாக்காத. இன்னும் ஒரு மனுஷனை பாருங்க, சவுல். ஒன்று சாமுவேல். அவன் எத்தனையோ நல்ல வார்த்தைகளை கேட்ட மனுஷன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். நேரமில்லை, ஒரு சில காரியங்களை அப்படி நான் சொல்லிட்டு போகிறேன். 9:21 அவனுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் எப்படி ஆரம்பித்தான்னு பாரு. அப்போது சவுல் ராஜாவாக்க வந்தபோது சவுல் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆரம்பித்தான் பாருங்க. அப்போது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்மியன் கோத்திரத்தான். இப்படித்தான் நம்ம எல்லாரும் ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மலமாகாது உங்கள் கிருபை ஆண்டவரே. எங்கேயோ சீர்கிட்டு போய் சிலர் பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போகாதனால ஒரு சிலருக்கு ஒன்றுமே புரியலைன்னு வச்சுக்கலாம். புரியலை, அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ என்னால் போயிட்டு வாங்களேன், ஒரு விஷயமாவது புரியும், சத்தியமாவது புரியும். போனால் புரியும் இதனுடைய மேன்மை என்னன்னு. அதனால தான் இப்போ எப்படி வேணாலும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். எப்படி வஞ்சகத்தோடும் சூதோடும் கபடோடும் பொறாமையோடும் கசப்போடும் விரோதத்தோடும் இங்கே இருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம். இதனுடைய மேன்மை, இந்த நாம் பேசுகிற சத்தியத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியல. தெரிஞ்ச நாட்களில் அப்படி தெரிஞ்சு வந்திருந்தா எப்படி வந்திருப்போம் தெரியுமா? இங்கே பேசுகிறார் பாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்மியன் கோத்திரத்தான் அல்லவா? பெண்மியன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே? என்ன போய் ராஜா அப்படி இப்படி பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்றீங்களே ஆண்டவரே, உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் எவ்வளவே தகுதி இல்லை ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும்னு நுழைஞ்சவங்க தான் நாம எல்லாரும். ஆனா இப்போ கேட்டதை விட்டு விலகிட்டமானதை இப்போ நாம் சிந்திக்கணும். அவன் அப்படி ஆரம்பித்த மனுஷன். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் வேற ஒரு இருதயத்தை பெற்றவன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். நல்ல ஒரு இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பெற்றவன். வந்தபோது ஆரம்பம் நான் பேசுகிறேன், இப்போ இருதயம் கல்லாயிட்டு. அப்படியா? வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்களெல்லாம் அன்றைய தினமே நடந்தது. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். 10ஆம் வசனத்தில் இப்படி தான் ஆரம்பிச்சாருங்க. இப்படி அருமையாய் ஆரம்பித்து 22ஆம் வசனம், அவனை ராஜாவாக்க தேடுறாங்க. எல்லாரும் அப்படிதாங்க. சிலர் மாலைக்கு கழுத்தை நீட்டிக்கிட்டு நிற்கிறோம்.
எப்படின்னு தெரில, நீங்கள் தான் சிந்திக்கணும். நம்ம கழுத்தில் விழாதான்னு இவன் என்ன செஞ்சான்னா, இவனை ராஜாவாக்க, எங்கடா ராஜாவாக்கணும்னு ஒருத்தனை சொன்னமே அவன் எங்கே ஆளை காணுன்றாங்க. அவன் எங்கே இருக்கானா, அவன் இனி இங்கே வரானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆரம்பம். இப்ப எப்படி சகோதரா, யாரை எப்படி தள்ளலாம், நாம் எப்படி முன்ன வரலாம், எப்படி இப்ப யோசிப்பார். அப்ப என்ன சொன்னா, இப்ப யாரை தள்ளி விட்டு நாம முன்னாடி வரலாம். நம்ம சில வேளைகளை பொறாமை நமக்கு வரும்போது பல அசம்பாவிதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். பல குழப்பங்களை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணும். பொறாமையை இனங்காணும். நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது, நீதிமான் என்னை கூட்டுனா, எனக்கு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும், இது நீதிமான் என்னை கூட்டுனா நான் தலை, எனக்கு என்ன தடவுன்னு போல நான் ஏற்றுக்கொள்ள எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். அதை அல்லது தட்டக்கூடாது. ஆனால் பரிசேயர்கள் குற்றஞ்சாட்டுனா கடிந்து கொள்ளணும். அதை அலட்சியம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஊழியம் செய்ய மாட்டார் ஆண்டவர். பரிசேயர்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் எங்கே போயிடுவார்? கடிந்து கொண்டார். மத்தேயு 23 ஐயோன்னு கடிந்து கொண்டார். குற்றஞ்சாட்டுகிறத தவிர இந்த பரிசேயர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை தவிர அவர் தாமாய் ஒன்றும் செய்யலை. அப்படித்தான் எழுதியிருக்கு. இந்த பரிசேயர்கள் சொல்கிறத கேட்டு அவர் ஒன்றும் செய்யலை. போக வேணாம்னா தான் போவார், செய்ய வேணாம்னா தான் அவங்க சொன்னால் செய்வார். ஓய்வு நாள் பார்த்து சுகமாக்குவார். அவங்கள எரிச்சல் மூட்டை, அவன் எரிச்சல்ல ரொம்ப இருக்கான். பொறாம அவன் தலைக்கு ஏறி எரிச்சலாக இருக்காங்க. அவங்க அவரை எப்போ பிடிக்கலாம், எப்போ கொல்லலாம், எப்போ குற்றப்படுத்தலாம், அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஓய்வு நாளில் ஒன்றும் செய்ய வேணாம். அப்புறம் ஏன் ஓய்வு நாளில் போய் சுகமாக்குறீங்க? ஆண்டவரை கேட்டு பாருங்க. அவன் பரிசேயன். பிதா இன்னைக்கு ஓய்வு நாளில் போய் சுகமாக்க சொல்றாரு. அவன் பரிசேயன் குற்றம் பண்ணுறான். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நானும் அப்படி தான் வாழ விரும்புகிறேன். பரிசேயர்கள் பேச்சை அசட்டை தட்டி விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு போயிட்டே இருக்கணும். அது என்னையை போல எடுத்துக்கொள்ளும். யார் உற்சாகப்படுத்துகிறா, யார் பாவத்தை நேரடியாக வந்து சொல்லி, ஒருவேளை நீதிமானாக இருந்தால் நேரடியாக வந்து சொல்லி திருத்துகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படித்தானே நமக்கு தேவன் உதவி செய்யணும். அப்படித்தானே உதவி செய்ய விரும்புகிற. உதவி செய்கிறவர்கள் நேரடியாக வந்து பாவத்தை சொல்லி பேசி கன்விக்ட் பண்ணி, அதில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. பரிசேயர்கள் செஞ்சதால் என்ன? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டா. அப்புறம் யாரு? சுயநீதி, அல்லது அவங்க அறியாமலே பிசாசு. ஒன்று சுயநீதி, இல்லைன்னா பிசாசு அவங்கள தூண்டி விடுறான். சட்டையை பண்ண போயிட்டே இருந்தேன். ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய வரையும் சொல்லிட்டேன். அவன் தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரை விசாரிக்கிறாங்க. எங்க கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு ஒருத்தனுடைய மனம் அவ்வளவு தாழ்மையா இருக்குங்க. சாமுவேல் சொல்லலை, வேற யாரும் சொல்லலைங்க. யார் சொல்றது? கர்த்தரை போய் விசாரிக்கிறாங்க. ஆண்டவரே, அவன் வரமாட்டானா, ஆளை காணும், ராஜாவாக்கணும், அவன் எங்கே போனானா? கர்த்தர் சொல்கிறார், அவன் அந்த பண்டு பாத்திரமெல்லாம் என்ன சொல்கிறது, ஸ்டோர் ரூமில் போய் ஒளிஞ்சிருக்கான். அங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறான். அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி வந்து அவனை ராஜாவாக்கினாங்க. அதுதான் அவனுடைய ஆரம்பம். நல்லபடியாக இருந்துச்சா இல்லையா? எல்லாம் ஆரம்பிச்சான். இப்போ கர்த்தரை விட்டு எப்படி விலகிறான் பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு அவன் விலகிற அவனை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆடு மாடுகள் முதலானவைகளையும் 2 ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனசில்லாமல் ஒரு கேட்டதை விட்டு விலகிட்டான் பாருங்க. இப்போ என்ன வரல? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க
மனதில்லாமல் கேட்டதை விட்டு விலகிட்டான். கேட்டதை விட்டு விலகி அதுக்கப்புறம் நமக்கு சம்பவங்கள்லாம் தெரியும். சாமுவேல் வந்து கேட்குறாரு, ஏன்பா இப்படியெல்லாம் பஞ்சானு ஏதோ ஜனங்கள் சொன்னாங்க. சிலருக்கு ஒரு நிதானமுமே இருக்கிறது இல்லைங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பாயறது. ஒரு நிதானமும் நிதானிப்பும் பகுத்தறிவும் இருக்கிறது இல்லைங்க. நம்ம என்ன விளைவிக்கிறோம்னா பரிசுத்த ஆவியானவரை பெறலைங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஏசாயா 11 வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல் இருந்தார் எழுதியிருக்கு. ஞானத்தை அருளும், ஞானத்தை பிறருக்கு கொடுக்கும் ஆவி, தெய்வ பயத்தை கொடுக்கும் ஆவி, அப்படித்தான் எழுதியிருக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படித்தான் எழுதியிருக்கு. தெய்வ பயத்தை பிறருக்கு கொடுக்கும் ஆவி, அது ஒரு ஆவி. தெய்வ பயத்தின் ஆவியை தேவன் தான் கொடுக்கணும். ஞானம், தெய்வ ஞானத்தை கொடுக்குற ஆவி அவர் மேல் இருந்தது. அதில் என்ன எழுதியிருக்கிற படிங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம். நம்ம விலகுனா நம்ம ஆவியை பெற்றோம்னு சொல்கிறோமே, உண்மையாகவே தான் நம்ம நிதானிக்கணும். கிருபை கிருபை கிருபை, உண்மையாகவே நம்ம கிருபையைத்தான் பெற்றிருக்கிறோமா, வறுமையை பெற்றிருக்கிறோமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பஞ்சமாக கிடக்காமா அல்லது செழிப்பாக இருக்கோம்? அப்படி அருளும் ஆவி அவர் மேல் இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியமான வாசனை. சறுக்குனா முடிச்சுக்கிறது அவள். தேவனை இப்படிப்பட்ட சிந்தை என் சகோதரனை குறித்து வேண்டாம், என் சகோதரனை குறித்து என் சகோதரி குறித்து இப்படி நான் கேள்விப்படுகிறேன், அது அவங்ககிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தெய்வ பயத்தையும் கிருபையும் தாங்க, அவங்கள நான் விசாரிக்கும் முன்னே நான் எந்த ஒரு காரியத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடாது. விசாரிக்கும் முன்னாடி இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை சபையில் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் போது அது கடினமாக இருக்கலாம், அது மனத்தாங்கலை உண்டு பண்ணலாம், உண்டாகணும். அதுக்கு தானே சபை. இருதயத்தில் குத்தப்படலாம், இதெல்லாம் ஏற்படும் சபை கூடுதல். அதெல்லாம் ஏற்படுறதுக்கு பிறகு தான் சபை. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணினா என்ன, கண்டன ஆர்ப்பாட்டம்னா என்ன? பவுல் அப்படிதான் பேசுகிறார். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அப்போ குத்தப்படலாம், மனத்தாங்கல் உண்டாகலாம், எல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கணும். அதான் சபை. அப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருந்தது. அவர் யாரு? கிறிஸ்து. கண் கண்டபடி நியாயம் செய்யக்கூடாதுங்க. நாம் பரிசுத்த ஆவி கிருபை வெறுமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். கிருபை அல்ல, அது வெறுமையான வாழ்வு. கண் கண்டபடி தீர்ப்பு செய்கிறோம்னா அது நாம் கிறிஸ்துவின் ஆவியை உடையவள் அல்ல. காது கேட்டபடி ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் அந்த பிரதரை பார்த்தேன், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். காதில் கேட்டபடி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு மதிகேடுனா அப்படி முடிவுக்கு வரலாம், மறுபடியும் பறக்காதப்போ தான் அப்படி முடிவுக்கு வரலாம். ஓ அப்படியா, வாரீங்களா, நம்ம 2 பேருமே கேட்போமா, நீங்கள் பார்த்தது உண்மையான கேட்டுருவோமா? நான் சும்மா சொல்லணும்னு தான் சொன்னேன், நீங்கள் தானே பிசாசு அப்படின்னு தானே சொல்லணும். பிசாசு உங்கள் ரூபத்தில் வந்திருக்கான் சிஸ்டர், பிசாசு உங்கள் ரூபத்தில் வந்திருக்கான் சகோதரா. நீங்கள் பார்த்தது உண்மைன்னா வாங்க கேட்போமா? போய் கேட்கணும்ல. அல்லது அவங்க வரலைன்னா நீங்களே கேளுங்க பிரதர், நான் சொல்கிறேன். அப்படி என்னுடைய சகோதரிகள் குடும்பங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நான் அந்த தம்பிக்கிட்ட கேட்கட்டா, ஓகே கேளுங்கன்றான், நான் கேட்குறேன். அப்போ நம்ம கேட்கலாம், இப்படி அந்த பிரதர் அந்த சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படியே ஃபோனை போட்டு இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சார் கண்ணில் ஆவியை பெற்றோம் கிருபையை பெற்றோம்னு என்ன கிருபையை பெற்றோம்? தாட் பூட்டினா என்ன அர்த்தம்?
அவங்க அப்படி வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேட்கணுமில்ல, அவங்க கூப்பிட்டு வாங்க போய் கேட்போம். இது என்னது கிருபை? கேட்டதெல்லாம் விட்டு விலகிட்டாங்க. ஒரு விஷயத்தை நன்றாய் விசாரணை பண்ண முன்னாடி காரியங்களுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை இல்லை. என்னத்தை பற்றியால் நம்ம கேள்விப்படலாம். கருப்புன்னு ஆரம்பித்து அது என்னவா போகுது? காக்கான்னு போகிறதா? கருப்புன்னு ஆரம்பித்து அவங்க எப்படி வாந்தி எடுத்தாங்க? காக்காவானா? காரியத்தை கேட்கணும்ல. அப்படி தான் ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். அவன் மேலே அப்படி தான் இருக்கிறார். அதுதான் கிருபையும் பரிசுத்த ஆவியை பெற்ற வாழ்க்கை. இல்லைன்னா அது பரிசுத்த ஆவியை பெற்ற வாழ்க்கை இல்லை, அது கிருபையின் வாழ்க்கை இல்லைங்க. சும்மா ஏமாறக்கூடாதுங்க. நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வஞ்சிக்கப்பட்டு ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு புரியல. நமக்கு புரிஞ்சிருந்தால் அப்பமுக்க வந்திருக்கிறோம். ரொம்ப பொறுப்பாக தான் நம்ம அதில் இறங்கணும். நம்ம ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருந்தா என்னை விடுவியும்னு சொல்லணும். வஞ்சனைக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன்னா நான் ஆழமாய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரிடத்தில் மனுஷரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆழமாய் நான் மனம் திரும்பணும். அதுக்கு பரவாயில்ல, தேவனிடத்தில் ஒரு புகழும் இல்லை. எடுத்துங்க திரும்ப, நமக்கு சம்பவம் தெரியுங்க. நான் ஜனங்கள் சொன்னானே, நீ என்ன அதை கேட்குற? நீ யாரு? நீ கிருபை பெற்றவனா? நீ ஆவியை பெற்றவனா? சாலமோன் சாமுவேல் கேட்கறது அப்படிதான். ஜனங்கள் சொல்றாங்கன்னு சொல்ற, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரா? உன்னை ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்ச? மனுஷர் சொல்றாங்கண்ணா ராஜாவான எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? தளவாடங்களுக்குள்ள ஒளிஞ்சு தேடி பிடிச்சி கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ராஜாவாக்குனாங்க. இப்போ மனுஷர் காலில் போய் விழுந்து கிடக்கிற. பலி முக்கியமா கீழ்ப்படிதல் முக்கியமானு கேட்டாங்க. எது முக்கியம்? கீழ்ப்படிதல்னு சொன்னாங்க. உன்னை ராஜாவா இராதபடிக்கு நீக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பாவத்தை மறைக்க என்னமெல்லாம பேசுகிறோம். பாவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவங்கள அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. எங்கே நம்ம பாவம் வெளியே வந்துருமோன்னு பேச விட மாட்டேன்றோம். சபையில் இப்போ இருக்கிற ஆவி அதுதான். எங்க பாவம் நம்முடைய இருதயத்தை நேராய் தாக்கி விடுமோன்னு பேசக்கூடாது, வாயை அடைக்கணும். அதுக்கு என்னென்ன தந்திரம் இருக்குமோ அதெல்லாம் செய்ய பார்க்குறோம். தேவன் அப்படி இல்லை. சவுலை கூப்பிட்டு சவுலை கூப்பிட்டு சாமுவேல் ஒரே வார்த்தை தான் சொன்னார். என் மூஞ்சில் நீ சாகுற வரைக்கும் என் மூஞ்சில் முடிய விடாது. உன் மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன் போனாங்க. அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. இவ்வளவு கபடஸ்தன நீ எப்படி ஆரம்பிச்சு இப்போ எங்கே போய் முடிகிற? தேவனேன்னு ஆரம்பித்து மனுஷனேன்னு போய் முடிகிற. இப்போ மனுஷரை சேர்க்க பழகி இருக்கிறோம். மனுஷரிடத்தில் நல் மதிப்பை பெறணும். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எல்லாரையும் ஒரு சோடையில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவருடைய ஆவி இருக்கிற நிதானிக்க எல்லாருக்கும் தெரியும். ஒராமையெல்லாம் படக்கூடாது. சூழ்ச்சிகளை யோசிக்கக்கூடாது. இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, கொடிய துர்க்குணத்தை விட்டுட்டு, நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஆமாண்டவரே நான் பாவி என்னை ரட்சி, நான் தப்பாக இருக்கேன். பல சூழ்ச்சிகளை நான் கையாளுறேன். மனுஷரை என் பக்கமாக இழுக்கிறதுக்கு நான் எடுக்கிற முயற்சி நீங்கள் அறிவீங்க. மனுஷருக்கு முன்பாக நானும் பக்திமான் என்று காட்ட நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே. நான் ஆவி இழந்து கிருபை இழந்து என் இருதயம் கல்லாகி நான் எப்படியோ போறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டுட்டு ஆண்டவரே, ஆரம்பத்தில் கேட்டதை விட்டு இப்போ விலகிற ஆண்டவரே. நான் விலகக்கூடாது ஆண்டவரே. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னை இப்பவும் ரட்சியும் ஆண்டவரே. என்னை மனம் திரும்ப பண்ணும். என் தந்திரம், என் சூழ்ச்சி, என் கபடு, என் பொறாமை, என் கசப்பு, என் மன்னிக்க முடியாமல் என்னிடத்தில் இருக்கிற மனத்தாங்கள், புண்பட்ட இதயம்,
புண்பட்டதுனால தான் ஒரு சில காரியங்களை செய்கிறான். யூதாசு காட்டி கொடுத்ததுக்கு காரணம் அவன் புண்பட்டது ஒரு காரணம், மனத்தாங்கல் அடைஞ்சிட்டான். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம யாராக இருந்தாலும் நாம் பிறவை பற்றி அவதூறோ குறையோ முறுமுறுப்போ நம்ம பேசுகிறதுக்கு காரணம் நம்ம மனத்தாங்கல் அடையும் போது தான் அது நடக்கும். நான் பார்த்ததை சொல்கிறேன், வேறு எப்பவும் நடக்காது. அப்பாம்போம் அம்மாம்போம் அப்படிம்போம் இப்படிம்போம். நம்முடைய பாவங்களை அப்படி உணர்த்திட்டா அப்போ தான் தெரியும் பாம்பா இது புழுவா. அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப இதாக தான் இருக்கும். நம்முடைய பாவங்களை ஆழமாக ஹிட் பண்ணிட்டான். இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சபையில்? நம்முடைய பாவங்களை உணர்த்திட்டா எல்லாவனையும் யோக்கியமா சபையில் அப்படின்றோம் டக்குன்னு. நம்முடைய பாவங்களை சரியாக அப்படி உணர்த்திட்டோம்னா எல்லாரும் சபையில் யோக்கியமா அப்படின்னு கேட்டுருவோம், வாயை அடைச்சிருவோம். நான் அப்படித்தான் இப்பவும் கேள்விப்படுறேன். புருஷனோ மனைவியோ பாவத்தை உணர்த்துனா நீ எவர்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எனக்கு எவனுக்கும் பயம் இல்லைன்னு பேசுகிறோம். ஆரம்பம் எப்படி இருந்தோம்? நான் ஒன்று இட்டுக்கிட்டெல்லாம் பேசலைங்க, ரொம்ப நேர்மையாக உங்கள் இதயத்தில் தான் பேசுகிறேன். நீ யார்கிட்டையும் போய் சொல்லு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சபையில் எல்லாரும் பெரிய யோக்கியமா? யார் வாயை அடைக்கிறது? புருஷன் வாயை. யார் வாயை அடைக்கிறது? மனைவி வாயை. யார் வாயை அடைக்கிறது? சகோதர வாயை. ஆரம்பம் எப்படி இருந்தது? என்னை தவிர இங்கே பாவி யாரும் இல்லை ஆண்டவரே. அழுது புலம்பி துக்கமும் துயரமுமாய் பாவத்தை உணர்ந்தவளாய் சபையில் வந்து அப்படி அடைக்கலம் தேடி வந்த மக்கள் இப்போ நாளாக நாளாக கேட்டதெல்லாம் விட்டு விலகி நீ எவற்றையும் போய் சொல்லி, எனக்கு எவருக்கும் பயம் இல்லை. எவருக்கும் பயம், தேவனுக்கும் உங்களுக்கு பயம் இல்லாத அப்புறம் மூப்பர்களுக்கு நீங்கள் பயந்து என்ன செய்ய போறீங்க? நீங்கள் இருக்கிறது ஒன்று தான், இங்கே இல்லாத ஒன்று தான். தேவன் உங்களை ரட்சிக்கணும்னு ஆழமாய் மனந்திருக்கணும், அவ்வளோதான். நல்லா ஒரு சிலருக்கு தூக்கம் வர்ற நேரம் தான். எல்லாரும் யோக்கியமாக சபையில் ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்னிட்ட கேளுங்க வந்து உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கேட்டதெல்லாம் விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். இந்த கேட்ட விட விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு எழுதியிருக்கிற அடுத்த பக்கம் என்ன எழுதியிருக்கிறோமோ அடுத்த பக்கம் என்னது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு அந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்ட நாம் விலகின அப்படி தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிறோம்.